என்னப்பா பேசிட்டு இருக்கிற நீ, பேசுங்க பாருப்பா. Let us make a notes on this chapter. First question என்னப்பா? Concept and features of securitization. Okay, you will be getting the material, don't bother. போயிருக்காங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. Okay, சொல்லுப்பா என்னப்பா கான்செப்ட் செக்யூரிட்டைசேஷன்? இத பாரு, பதில் சொல்லனா என்னை பத்தி உனக்கு தெரியாது, என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? அம்மானாலும் விட மாட்டேன், ஐயோனாலும் விட மாட்டேன். சரியா? 7 மணி 8 மணி ஆனாலும் உட்கார வச்சிருவேன் நான். ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் பிஸ்னஸ் பிகாஸ் ஐ ஹேவ் கிவன் எல்லாத்துக்குமே வந்து நெக்ஸ்ட் வீக்ல தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதனால ஐ ஆம் ஃப்ரீ. ஓகே, டெல் மீ செக்யூரிட்டைசேஷன் என்னப்பா ப்ராசஸ், கான்செப்ட் சொல்லுப்பா. நம்பர் 1, பூலிங் ஆஃப் illiquid asset. இந்த வார்த்தைங்கெல்லாம் அப்படியே இருக்கணும். கரெக்டா? உங்க அப்பா அம்மா உனக்கு பேர் வச்சிருக்காங்களாப்பா? அந்த பேர்ல தான் கூப்பிடணுமா, கண்ட கண்ட பேர்ல கூப்பிடலாமாப்பா? எக்ஸப்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லிமிடேஷன்ஸே இல்லப்பா. கரெக்டா? ஒன்லி பர்சன்ஸ், பசங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்னென்ன பேர்ல கூப்பிடுவாங்கன்ட்டு. கரெக்டாப்பா? எஸ் எஸ். ஓகே, பூலிங் ஆஃப் illiquid assets. செகண்ட் ஒன், இந்த illiquid assets என்ன பண்ணுவீங்க? tradable at marketable instruments. tradable as marketable instruments. என்னது? ஆமா, அந்த என்டையர் ப்ராசஸ் பேர் தானே செக்யூரிட்டைசேஷன். ஏன்பா அதுதான்ப்பா ஃபுல் ப்ராசஸ். நான் எப்படிப்பா எழுதிட்டு இருக்க முடியும்? டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகேவா? அடுத்தது ப்ராசஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் முடிச்ச உடனே ப்ராசஸ் இருக்கு, எங்க ஸ்டார்ட் பண்றதுன்றது ப்ராசஸ் இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. போலாமா அடுத்தது? சரி, நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர் சொல்லு. பார்ட்டிசிபேட் பண்றா. நம்பர் 1 சொல்லுப்பா. கிரியேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். கிரியேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் யாருப்பா பண்றது? கிரியேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எஸ்பிவி. எதுப்பா பேசிஸா இருக்கும்? அண்டர்லைங் அசெட் யாரா இருப்பாங்க? அண்டர்லைங் அசெட் யாரா இருப்பாங்க? வில் பி லிக்விட் அசெட்ஸா இல்லிக்விட் அசெட்ஸா? லிக்விட் அசெட்ஸா இருந்தா நான் ஏன் எஸ்பிவி போறேன்? கரெக்டா? என்ன சார் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? கரெக்டா? ஏன்பா எப்படிப்பா சிஏ படிச்சுட்டு கரெக்டா இருக்க முடியும்? கரெக்டாப்பா? எஸ். செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் என்ன? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எழுதிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, எஸ் எஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யாருக்குப்பா இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல்? செக்யூரிட்டைசேஷன்ன்றது யாருக்குப்பா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல்? நீ பாட்டுக்கு எஸ்பிவி இன்வெஸ்டர்னு போட்டுறாத. யாருக்கு இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல்? ஃபார் ஒரிஜினேட்டர். ஓகேவா? எதுமா யூ பார் ஏ அப்படின்னா அண்டர்லைங் அசெட்மா. நீ வேற எதுவும் நினைச்சிடாதம்மா. எஸ். சர்டிபிகேட், பிலிம் சர்டிபிகேஷன். எஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், bundling and bundling. bundling என்னப்பா? சொல்லு. bundling means pooling of illiquid assets. புரிஞ்சிச்சுனா பாரு எப்படி இருக்குதுன்ட்டு. நீ பாடு புரியாம போய் எழுதுனானா அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் அன்பண்ட்லிங்னா என்ன? யார் பண்றது அன்பண்ட்லிங்? SPV. SPV will issue marketable capital instruments. Done.
40 minutes எல்லா நோட்ஸும் எழுதிடணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் 2 சின்ன சாப்டர்ஸ் இருக்கு, அது முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், எல்லா தியரியும் கம்ப்ளீட் ஆகிடும். டன். நெக்ஸ்ட் வேற நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன? கிரியேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் எழுதிட்டேன், பண்ட்லிங் அன்லிபண்ட்லிங் எழுதிட்டேன், ட்ரென்ச்சிங். ட்ரென்ச்சிங் ட்ரென்ச்சிங்னா என்ன சொல்லு? குரூப்பிங் ஆஃப், சொல்லு, குரூப்பிங் ஆஃப் illiquid assets based on risk and reward. Risk and reward. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், பையன் இல்லையா, அதனால. ஓகே, நெக்ஸ்ட் சொல்லுப்பா. ஹோமோஜினிட்டி, HOMOG, ஸ்பெல்லிங் என்னப்பா? GENEITY. ஓகே, ஹோமோஜினிட்டி சொல்லுப்பா, என்னப்பா? ஈச் ட்ரென்ச் வில் ஹாவ் illiquid assets. ஓகே, அப்படி எழுதாத. இரு 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 இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. the capital instruments கரெக்டா? யார பத்தி பேசுறேன்? எஸ்பிவி இஷ்யூ பண்ணக்கூடிய கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொண்டு வரேன். என்ன பண்ணும்? கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னப்பா ரெப்ரசென்ட் பண்ணும்? அண்டர்லைங் அசெட். யார் அண்டர்லைங் அசெட்? illiquid asset. illiquid assets எல்லாமே குரூப் பண்ணிருக்கிற பேர் என்ன? ட்ரென்ச். ஓகே, எப்படி எழுதுறேன் பாரு. the capital instruments representing each trench has same risk and rewards. This is known as homogeneity. கரெக்டாப்பா? கரெக்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் என்னப்பா இருக்குது? ஸ்ட்ரக்சர்ட் ஃபினான்ஸ். கரெக்டா? ஏன்பா ட்ரென்ச்சிங் கேட்டுட்டான்ப்பா. ட்ரென்ச்சிங்க்கும் ஹோமோஜினிட்டியும் ஒரு வாட்டி கேட்டிருக்கிறான். ஓகே, நவம்பர் 22 நினைக்கிறேன்ப்பா. நவம்பர் 22 மே 23 தெரியல. டன். எழுதியாச்சாப்பா? லாஸ்ட் ஒன் என்னப்பா? ஸ்ட்ரக்சர்ட் ஃபினான்ஸ். எஸ்பிவி இஷ்யூஸ் என்னப்பா? கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். in a tailored manner. tailored manner na என்னடா தம்பி? tailored manner. ரெடிமேட் மேனர் கிடையாது தம்பி. tailored manner na என்ன? கஸ்டமைசேஷன். எப்போ அதுக்கு illiquid assets உண்டான ப்ராசஸ் வருதோ அப்போ என்ன பண்ணும்? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இஷ்யூ பண்ணி ஃபண்டரைஸ் பண்ணும். that's why it is said to be known as tailor made manner. okay, customization. Done. That's all. Features done. ஓகே அப்பா, போலாமா? செகண்ட் கொஸ்டின் என்னப்பா கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பிளைன் செக்யூரிட்டைசேஷன் இன் என்னப்பா? என் மூஞ்சிலப்பா கொஸ்டின் இருக்குது? இல்லை இல்லையாப்பா? உங்ககிட்டயும் இல்லை சார். கரெக்டா? பாருங்கப்பா. ஃபைன். என்னப்பா? எக்ஸ்பிளைன் செக்யூரிட்டைசேஷன் இன்
இந்தியா. செக்யூரிட்டைசேஷன் டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. சரியா? சர்ஃபேஸ் ஆக்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. சர்ஃபேஸ் ஆக்ட் வந்து இதுக்காக வேண்டியதாக கொண்டு வந்தாங்க செக்யூரிட்டைசேஷன் ப்ராசஸ்க்கு. கரெக்டாப்பா? சர்ஃபேஸின்னு என்னப்பா? அங்க என்னப்பா இருக்குது? செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2002. இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோ. ஓகே, எஸ் எஸ். நெக்ஸ்ட் என்ன? லாஸ்ட் ஒன். அப்புறம் அவன் என்னென்ன கொடுத்துருக்கிறான்னா, யார் வந்து ஃபண்டிங் இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இருப்பாங்கன்னு கொடுத்துருப்பான். இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் ஃபார் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ். சி, important source of funding for microfinance companies and NBFCs, and even nowadays commercial mortgage backed securities are also emerging. Okay, ஒன்றும் இல்லை, ஃபண்ட் சோர்சஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க் இருப்பான் இல்லையா, பேங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஜென்ரல் டெக்ஸ்ட் தே ஹவ் கிவன், யூ ரீட் ஒன்ஸ் திஸ் ஆஸ்பெக்ட் யூ வில் பி கெட்டிங். ஓகே, வேற எதுவுமே இல்லை. டேட்டா கொடுத்துருக்காங்க 2019-20 வந்து இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் யூ ரீட் ஃப்ரம் த டெக்ஸ்ட். மற்றபடி வேற எதுவும் இல்லை. யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, சிட்டி பேங்கா HDFCயா என்ன எதுன்னு அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, புரியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 3 என்னப்பா இருக்கு? பெனிஃபிட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டைசேஷன். ஓகேவா? சரி, இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. ஆக்சுவலா 3 பேர். யார் யார் 3 பேர் இன்வால்வ்? யார் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது? ஒரிஜினேட்டர், எஸ்பிவி, இன்வெஸ்டர். ஓகே, எஸ்பிவிக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி மெரிட் ஆர் எனி பெனிஃபிட். மேபி தே வில் பி கெட்டிங் சம் சார்ஜஸ் ஆர் சம் ஷார்ட் டேர்ம் ஈல்ட் இருக்கும். அதை நான் சொல்றேன், எப்போ வர்றப்போ சொல்றேன் நான். எப்படி அவங்க ஷார்ட் டேர்ம் ஈல்ட் ஏர்ன் பண்ணுவாங்க? ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ளார இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வந்து they will be getting some percentage of the amount for which they have realized. Okay, that will be their fees. அது செப்பரேட் கேட்டகரி. உண்மையிலேயே பெனிஃபிட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு. ஒருத்தன் யார்? ஒரிஜினேட்டரு, இன்னொருத்தன் யாரு? இன்வெஸ்டர். ஒரிஜினேட்டருக்கு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பெனிஃபிட். கரெக்டா? இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து அவனுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது, அவ்வளவுதான். கரெக்டா? ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது, அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே யாருக்கு உண்மையிலேயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஒரிஜினேட்டர். பாரு, 4 பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கிறான், 4மே உனக்கே தெரியும். ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஃபினான்சிங். ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஃபினான்சிங்னா என்ன? ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஃபினான்சிங்னா என்ன? நீ நினைக்கிற மாதிரி பேலன்ஸ் ஷீட் விட்டு வெளியே போயிடும் சார்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காத. கரெக்டா? என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இல்லிக்விட் அசெட்ஸை கொண்டு போயிட்டு யார்கிட்ட கொடுத்துருவாங்க? எஸ்பிவி கிட்ட கொடுத்துருவாங்க. அப்ப அந்த இல்லிக்விட் அசெட்ஸ் என்னவாயிடும்? ஃபினான்ஸ் ஆயிடும். அப்ப அந்த இல்லிக்விட் அசெட்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல என்னவாயிடும்? டிஸப்பியர் ஆயிடும். எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? இப்போ என்ன, ஒரிஜினேட்டரோட பேலன்ஸ் ஷீட்ல இல்லிக்விட் அசெட் இருக்குமா? அந்த இல்லிக்விட் அசெட்டை கொண்டு போய் எங்க கொடுப்பாங்க? எஸ்பிவி கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிடுவாங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா அந்த இல்லிக்விட் அசெட்ஸ் என்னவாயிடும்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல, ஒரிஜினேட்டரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னவாயிடும்? டிஸப்பியர் ஆயிடும். தட் இஸ் நோன் as ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஃபினான்சிங். புரியுதா? now you read, when loans and receivables are securitized, it releases a portion of capital tied up in these assets, resulting in off-balance sheet financing, improving the liquidity position, which helps expanding the business of the company. என்னது? liability book ஆகும். நான் பேசுறது இல்ல, liability எப்படி புக் ஆகும் சொல்லுங்க? liability எப்போ புக் ஆகும்? ஆமா, இத பத்தி நான் பேசல. ஓகே, ஃபைன். சரிப்பா, இப்போ ஏன்பா இங்க பாருப்பா, நைஸ் क्वेश्चन. சரிப்பா, இப்போ என்ன ஆகுது? அசெட்டை வந்து என்ன கொடுத்துருவாங்க? எஸ்பிபி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க? பேங்க் பணத்தை வாங்கிடுவாங்க. சரி, ஏன்பா இங்க அசெட்டை நான் கொடுத்துட்டு தானப்பா நான் கேஷா வாங்குறேன், ஆமாவா? அப்ப பேங்க்ல வந்து லயபிலிட்டி வருமா வராதாப்பா? லயபிலிட்டி வருமா வராதா? வரும். டிஃபால்ட் ரிஸ்க் ஆச்சுனா வருமா வராதா? நான் லயபிலிட்டி வருமா வராதான்னு கேட்டா வருமா வராதான்னு சொல்லணும், அவ்வளவுதான். நீங்க எக்ஸ்பிளனேஷன் அவங்க கிட்ட கேட்கல. வருமா வராதா? லயபிலிட்டி வருமா வராதா? பேங்க் புக்ஸ்ல லயபிலிட்டி வருமா வராதா? ஒரு அசெட்டை வந்து கொடுத்துட்டாங்க யாருக்கு? எஸ்பிவி கிட்ட. ஃபண்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. லயபிலிட்டி ரைஸ் ஆகுமா ரைஸ் ஆகாது? ரிகோர்ஸ் நான் ரிகோர்ஸ் சொல்றீங்க. லெட் மீ புட் த வேர்ட் லைக் திஸ்.
99% என்னவா இருக்கும்? ரிகோர்ஸா இருக்குமா, நான் ரிகோர்ஸா இருக்குமா? ரிகோர்ஸா இருக்கும். நான் ரிகோர்ஸ்னா எஸ்பிவி பியர் பண்ண மாட்டான், ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு வந்துடும்? ஆப்ளிகேட்டருக்கு வந்துடும். ஓகேவா? சரி, இப்படி வச்சுக்கோ. எஸ்பிவி வந்து என்ன பண்ணுவான்னா அசெட்ஸை வாங்கிட்டு எடுத்துட்டு போயிடுவான், பேங்க் கொடுத்துருவான். என்ன பொறுத்த வரைக்கும் லயபிலிட்டி வராது. ஏன் வராதுன்னு நான் சொல்றேன். எஸ்பிவி இன் கேஸ் ரியலைஸ் பண்ண முடியலன்ற பட்சத்துல மட்டும்தான் என்ன ரைஸ் ஆகுது? என்ன ரைஸ் ஆகுது? லயபிலிட்டி. அது வரைக்கும் உயிர் என்ன ஆயிட்டு இருக்கும்? ஊசலாடிட்டு இருக்கும். கரெக்டா? கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி கேள்விப்பட்டிருக்கிறியா? கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி என்ன? if chances of not mobilizing the funds is more than 50%, then you have to create a provisions as per AS 29. Ind AS I don't know. Ind AS you have to keep in your mind. Okay, I know only AS. Okay, AS 29 is telling you that when the chances of, when as per AS 29, when the chances of mobilization is less than 50%, கொடுக்கவே மாட்டான். அப்போ SPV யாருக்கு அனுப்பி விட்டுருவாங்க? மறுபடியும், டே நீ கொடுத்த இல்லிக்விட் அசெட்ஸ் எவனும் பணம் தர மாட்டேங்கிறான், முதல்ல நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு. எப்போ? chances is more than, chances is less than 50%. If chances is more than 50%, then I can say that there is a reasonable probability that I can collect the funds. அப்போ வரைக்கும் என்ன பண்ணுற அவசியம் கிடையாது, லயபிலிட்டியா ரியலைஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. என்ன காமிச்சா போதும்? ஃபுட் நோட்ல கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டியா காமிச்சா போதும். இது என்னுடைய ஸ்டாண்ட். ஓகேவா? ப்ராபப்ளி அப்படிதான் இருக்கு. செக்யூரிடைசேஷன் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாக்குறப்ப இல்லனா எப்படி இல்லனா திங்க் ரேஷியோஸ் வில் நாட் பிகம் பெட்டர் இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இன்னும் வர்ஸ்ட் ஆயிடும் பேங்க்குக்கு. கரெக்டா? ஒரு இல்லிக்விட் அசெட்ஸ்னா அசெட்ஸா இருக்கிறதுனாலும் பரவாயில்ல, உதவிக்கு இல்லாம இருக்கக்கூடிய அசெட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அசெட்டை வெளியே எடுத்துட்டு லயபிலிட்டி உள்ளார கொண்டு வந்தா, டோன்ட் யூ திங்க் தட் ஒன் அசெட் இஸ் கான் அவுட், liability is getting, asset decreasing, liability increasing. ரேஷியோஸ், பேங்கோட ரேஷியோஸ் இன்னும் என்னவாகும்? இன்னும் வர்ஸ்ட் தான் ஆகும். அப்போ செக்யூரிடைசேஷன்னால யாருக்கு பெனிஃபிட் கிடையாது? ஒரிஜினேட்டருக்கு பெனிஃபிட் கிடையாது. எப்போ லயபிலிட்டி வரும்? ஃபண்டு வந்து அவங்களால மாபிலைஸ் பண்ண முடியலன்ற பட்சத்துல மட்டும்தான் என்னவாகும் உங்களுக்கு? லயபிலிட்டி ரைஸ். நம்ம புரிஞ்சுதா? இது நல்ல வேலை சொல்லிட்டீங்க, நான் மறந்துட்டேன் இது ஆக்சுவலி. எங்க பார்க்கிறேன்? இங்க. ஓகே, எஸ், ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஃபினான்சிங் போலாம். அப்ப பாருப்பா, நெக்ஸ்ட் பாருப்பா. செகண்ட் ஒன், கம் ஃபார் செகண்ட் ஆஸ்பெக்ட். செகண்ட் பெனிஃபிட் என்னப்பா சொல்றான்? அதாவது கலெக்ஷன் பண்றது என்னுடைய வேலைன்ட்டான். யாரு வேலை இல்லன்ட்டான்? யாரு? பேங்க். கொண்டு போய் யார் தலைமையில போட்டான்? எஸ்பிவி மேல. அப்ப என்னுடைய பிசினஸ் என்ன? பேங்கிங். நான் என்ன பண்ணிட்டு போறேன்? என்னுடைய கோர் பிசினஸா பார்த்துட்டு போறேன். தட் மீன்ஸ் பேங்க் ஒரிஜினேட்டர் கேன் கான்சென்ட்ரேட் ஆன் மெயின் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். ஓகே. தேர்ட் பெனிஃபிட் என்ன? ஹெல்ப் டு இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். அதாவது ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ரிஸ்கி அசெட்ஸ் எல்லாம் ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஷீட் என்னவாயிடுது? better, it will become healthy. Okay, financial ratios will improve. There is a ratio called, இந்த ரேஷியோ கேள்விப்பட்டிருக்கிறியப்பா? சி, இது கார்னா ஓட்டுறது இல்லப்பா. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இருக்காப்பா? மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ல ஒரு சம் இருக்குதுப்பா, போய் பாருப்பா. ஓகேவா? கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பேஸ் பண்ணி ஒன்னு கொடுத்துருக்கிறோம், போய் பார்த்துக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ திஸ் ரேஷியோ வில் பி கெட்டிங் இம்ப்ரூவ்ட். ஏன்? இல்லிக்விட் அசெட்ஸ் எல்லாமே வெளியே போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபண்ட் அந்த இந்த ரேஷியோ என்னவாயிடும்? பெட்டர் ஆயிடும். ஓகே. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட், ரெடியூஸ்டு பாரோயிங் காஸ்ட். என்னப்பா ரெடியூஸ்டு பாரோயிங் காஸ்ட்? திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு பேங்கர் ஆஸ்பெக்ட். லெட் மீ டெல் யூ, ஃபர்கெட் அபவுட் பேங்க். இப்போ ஒரு சாதாரணமான ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு வந்து ரிசீவபிள்ஸ் நிறைய இருக்கு. கரெக்டா? ஃபண்டிங் என்னவா இருக்கும்? அவனுக்கு ஃபண்டிங் ரிசீவபிள்ஸ்ல லாக் ஆயிருக்கு. ஓகேவாப்பா? அப்ப அவனுக்கு ஃபண்டிங் போறப்ப ஆட்டோமேட்டிக்கா யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாம்? இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஸ்ட்ரைட்டா அப்ரோச் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ செக்யூரிடைசேஷன், ரைட்? ஆமாவா இல்லையாப்பா? டோக்கனைசேஷன், வாட் ஐ ஹவ் டிஸ்கஸ்ட், இட் இஸ் ஆல்சோ ப்ராசஸ் ஆஃப் செக்யூரிடைசேஷன். அப்போ என்ன ஆகும்? சார், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து என்னுடைய ரிசீவபிள்ஸ்க்கு நல்ல கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துச்சுன்னா, பேங்கர் கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் எனக்கு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணலாம்? கம்மியான ஃபண்ட்ஸுக்கு, கம்மியான ரேட்டுக்கு என்ன பண்ண முடியும்? ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த கேஸ் ஆஃப் ரெடியூஸ்டு பாரோயிங் காஸ்ட். புரியுதா? இத்தனை நாள் இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் பேங்கர் பர்ஸ்பெக்டிவ்ல தான் என்ன சொன்னேன்? செக்யூரிடைசேஷன் ப்ராசஸ் சொன்னேன். நவ் ஐ எம் கம்மிங் ஃபார் டோக்கனைசேஷன் ஆஸ்பெக்ட். டோக்கனைசேஷன் இஸ் ஆல்சோ பேசிக்கலி வாட்? செக்யூரிடைசேஷன். ஓகேவா? அப்போ ஃபண்டிங் வந்து நான் லோவர் காஸ்ட் ஃபண்டிங் நான் போகணும்னா செக்யூரிடைசேஷன் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம்.
எப்போ யூஸ் பண்ணலாம்? என்னுடைய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து அந்த அண்டர்லைங் அசெட்டுக்கு எப்படி கொடுத்துருக்கணும்? நல்ல கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருக்கணும். அப்போ என்ன ஆகும்? நான் இஷ்யூ பண்ணக்கூடிய கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னவா இருக்கும்? நல்ல கிரெடிட் ரேட்டிங்கா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபண்டிங் என்னவாகும்? எனக்கு கம்மியான காஸ்டுக்கு ஃபண்ட் உள்ளார வரும். ஓகே, these are the 4 benefits of your securitization process. To whom? To whom? என்ன தாலாட்டு படுறேன் நானு? தாலாட்டு பாடிட்டு இருக்கிறேன் நானு. என்ன சைலண்டா உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை 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 இருக்கு? எத்தனை மெரிட்ஸ் இருக்கு? Tell me. Number 1, benefits of securitization. Third question இது சொல்லுங்க. பெனிஃபிட்ஸ் ரெண்டு பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? ஒருத்தன் ஒரிஜினேட்டர், இன்னொருத்தன் இன்வெஸ்டர். ஒரிஜினேட்டர் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன? ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஃபினான்சிங். ஓகே, இமீடியட்டா செகண்ட் ஒன், ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஃபினான்ஸ் பண்ண உடனே ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் என்னவாயிடும்? இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். Third one, next என்னப்பா? Concentration on main business or core business. இப்படி எழுதுனா main business னா செருப்பால் அடிப்பான். ஓகே, core business. கரெக்டாப்பா? லாஸ்ட் ஒன் என்ன? reduced borrowing cost. இது மூணுமே பேங்க் பர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்லிட்டேன். இது think in the process of tokenization. ஓகே வாப்பா? எஸ், இதுக்கு நீயே எக்ஸ்பிளனேஷன் எழுதிக்கலாம். ஐ டோன்ட் திங்க் சோ யூ நீட் த டெக்ஸ்ட். ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோ, புரிஞ்சிச்சுன்னா நீயே எழுதிட்டு வந்துக்கலாம். இன்வெஸ்டர்ஸ் முடிக்கலாமாப்பா? இன்வெஸ்டர் பாருப்பா. நம்பர் 1 என்னப்பா வரும்? டைவர்சிஃபிகேஷன். என்னப்பா டைவர்சிஃபிகேஷன்னா? இன்வெஸ்டருக்கு நியூ மீன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். கரெக்டா? நியூ மீன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ்? எல்லாமே கொண்டு போய் ஒரே ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடாம டைவர்சிஃபை பண்ணிப்பாங்க. ஓகே, காமெடியா இருக்கும்பா. உண்மையான அட்வான்டேஜ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினேட்டருக்கு தான். ஓகேவா? அவனுக்கு அட்வான்டேஜே கிடையாது. ஆனா உன் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, என்ன பண்ண முடியும்? எழுதிட்டு போங்க. ஓகே, செகண்ட் ஒன், ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ், ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட். ஓகே, ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட். என்னப்பா ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்னா? இன்வெஸ்ட் பண்ணானா இன்வெஸ்டர்ஸை வந்து ஏன்பா இங்க பாருப்பா, எஸ்பிவி மேக்ஸிமம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கும்? டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏன்பா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா மேக்ஸிமம் டிபெஞ்சர்ஸ். இஃப் எ கம்பெனி இஷ்யூஸ் having more than 500 debenture holders, then debenture trustee to be appointed. Debenture trustee to be appointed. This is the case. Maybe some other limits are also there in Corporate Act. Now trustee என்ன பண்ணுவாரு? ட்ரஸ்டி வந்து கம்பெனியோட உள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்க மாட்டான், வெளியில இருந்து ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த இன்வெஸ்டர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் ஏ ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட். ஓகே, அது என்ன சொல்றாங்கன்னா, சும்மா போற போக்குல எந்த விதமான ஒரு ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட் இல்லாம நீ ஃபண்ட் ப்ரொவைட் பண்றது இல்ல. வித் செபி ரெகுலேஷன்ஸ், வித் கம்பெனிஸ் ஆக்ட் கைட்லைன்ஸ், யூ ஆர் ஃபண்டிங் அப் ஹூ? இன்வெஸ்டர்ஸ். அதனால ரெகுலேட்டரி பேக்ரவுண்ட் இருக்கு, நீங்க நம்பி என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, நம்பி வாங்க, கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி. ஓகே, இன்னொரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. என்னப்பா? சர்ஃபேசி ரெகுலேஷன்ஸ். ஆர் என்னப்பா பண்ணுது? ப்ரொடெக்டிங் த யாரோட இன்ட்ரெஸ்ட் பா? இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட். டன். லாஸ்ட் பாயிண்ட். In case of non-recourse, sorry, in case of recourse, in case of recourse securitization, என்னப்பா ஆகும்?
ஒரிஜினேட்டருக்கு என்ன ஆயிடும், இல்லிக்விட் அசெட்ஸை திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், கேஷை வாங்கிக்கலாம். ஓகே, the capital instruments are redeemed against illiquid assets. Correct appa? Illiquid assets. In case non recourse இருந்தா எது போட்டா எஸ்கேப் ஆவ, இன்சூரன்ஸ். இது recourse கொடுத்திருக்கிற, இன்னொன்னு நான் recourse எழுதணும். In case of recourse securitization, the capital instruments are redeemed against illiquid asset. In case of default appa, correct appa? In case of default. Done. Yes, in case of non-recourse. In case of non-recourse. சொல்லுப்பா, in case of non-recourse. Insurance will cover the default. ஓகே, இது பேரு தான். இது எந்த பாயிண்ட்னா, இட் இஸ் யுவர் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் டிஃபால்ட். அதாவது ஈக்விட்டியில போடாதீங்கடா, ஒண்ணுமே கிடைக்காது, செக்யூரிடைஸ்டு பேப்பர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றான். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். கரெக்டா? நீ பாடு போய் நம்பி போய் இன்வெஸ்ட் பண்ணிடாத, வேணாம், நமக்கு இந்த மாதிரி வேணாம். ஓகே, டன். நெக்ஸ்ட் எடுப்பா, பார்ட்டிஸ் இன்வால்வ் எடுப்பா. எழுதியாச்சாப்பா? போலாமாப்பா அடுத்ததுக்கு? நெக்ஸ்ட் என்னப்பா, கொஸ்டின் நம்பர் 4. ஏன்பா சொல்றா தம்பி, இங்க வந்து எழுதுறது எல்லாம் கிடையாது. கரெக்டா? கொஸ்டின் நம்பர் 4ல யாருப்பா பார்ட்டிசிபென்ட்ஸ்? பார்ட்டிசிபென்ட் உனக்கே தெரியும்ல. இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸை ரெண்டா பிரிக்கிறேன் நான். ஒன்னு பிரைமரி, இன்னொன்னு செகண்டரி. பிரைமரி பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யார் தம்பி? எத்தனை பேர் பிரைமரி பார்ட்டிசிபென்ட்? 3 பேர். ஒருத்தன் ஒரிஜினேட்டர், ரெண்டாவது எஸ்பிவி, மூணாவது யாரு? இன்வெஸ்டர். இல்ல எனக்கு இருக்குண்ணா, நீங்க கொடுத்துருங்க. டன். எஸ், நெக்ஸ்ட் ஒன். இப்ப பிரைமரி, இதுக்கு நீங்களே எழுதிக்கோங்க. தெரியும் இல்லையாப்பா? ஒரிஜினேட்டர் யாருப்பா? நம்ம எக்ஸாம்பிள்ல ஒரிஜினேட்டர் யாரு? பேங்க் ஆர் கம்பெனி. கரெக்டா? எஸ்பிவி யாரு? நியூலி ஃபார்ம்டு வெஹிக்கல். ஓகே, company who is taking the illiquid assets. Investor யாரு? Investor means the person who is investing in the capital instruments of SPV. Okay, ஏம்பா போலாமாப்பா அடுத்ததுக்கு? எஸ், ஏமாப்பா இங்க போயிட்டு இருக்குப்பா, வெயிட் பண்ண. அதுக்கப்புறம் திறந்து பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, செகண்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யாருப்பா பார்த்தோம்? செகண்டரி பார்ட்டிசிபென்ட்ல யாருப்பா? கிரெடிட்டர் இருப்பா. முதல்ல இன்னொருத்தர் இருக்கிறான். யாரு செகண்டரி பார்ட்டிசிபென்ட்? டிஃபால்டர். யாருப்பா டிஃபால்டர்? பேங்க்குக்கு வந்து லோன் எடுத்துட்டு விஜய் மல்லையா இருக்கிறான் இல்லையா, அவன் தான் டிஃபால்டர். ஓகே, he is otherwise known as obligor. என்னப்பா obligor? obligorனா என்ன? பணம் கொடுக்க வேண்டியவன் கொடுக்காம எஸ்கேப் ஆயிட்டான். ஓகே, he is obliged to pay, that is he is known as obligor. ஓகேவாப்பா? எஸ், யாருப்பா இவன்? டிஃபால்டர் டு பேங்க் ஆர் கம்பெனி. ஏன் ஆப்ளைஜர் கொடுத்திருக்கிறேன், ஏன் டிஃபால்டர் கொடுக்கல சொல்லு? இல்ல ஆப்ளிகேஷன் இருக்குமா? ஏன் அவன் டிஃபால்டருக்கும் ஆப்ளிகேஷன் இருக்கு, ஏன் டிஃபால்டர் யூஸ் பண்ணாம ஆப்ளைஜர் சொல்றான்? செக்யூரிட்டிசேஷன் process
இல்லிக்விட் அசெட்ஸ் மட்டும் இல்ல டோக்கனைசேஷன் ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்றோம். அப்போ அவன் டிஃபால்டர் கிடையாது, சண்டே டேட்டர்ஸ் டிஃபால்டர் கிடையாது, பட் he is an obliger. Okay, that's why they are giving you the terminology called obliger. Okay, second one யார் யார் தெரியும் சொல்லுப்பா? கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. கரெக்டாப்பா? மூணாவது ஆள் யாருப்பா? டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் போடுங்க, ஏன்னா இங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணா ஃபைன், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே இஷ்யூ பண்ண போறீங்க, அதனால டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் ஆர் ரெஜிஸ்டர் ஏஜென்ட். கரெக்டாப்பா? நெக்ஸ்ட் நாலாவது ட்ரஸ்டி ஆர் ஏஜென்ட். இது யார சொல்றேன் நான்? டிபெஞ்சர் ட்ரஸ்டியை சொல்றேன் நான். கரெக்டா? கரெக்டா? அப்ப எஸ்பிவி வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் 500க்கு மேல போனா என்ன அப்பாயிண்ட் பண்ணும்? டிபெஞ்சர் ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணும். தே ஆர் ஆல்சோ, அது நான் அங்க சொல்ல இங்க சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இன்டர்மீடியரிஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். ஃபினான்ஸ் இங்க என்னன்னு போட்டிருக்கிறேன் பாருங்க. ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லப்பா, ஸ்ட்ரக்சரர்னு போட்டிருக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரக்சரர் பா, ஸ்ட்ரக்சரர். இன்டர்மீடியரிக்கு பதிலா they have used a word called structurer. ஓகே, இன்டர்மீடியரிக்கு பதிலா they have used a word called structurer. Structurer, STRUCTURER, STRUCTURER. By default he is a intermediary cum professional. Okay, இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா, அரேஞ்சர். ஓகே, ஆர் இன்டர்மீடியரி கம் ப்ரொஃபஷனல். இன்டர்மீடியரி கம் ப்ரொஃபஷனல். டன். எத்தனை பேர் பார்க்கிறான்? 1 2 3 4 5 6. ஓகே, இனி ஒருத்தா இருக்கிறான். லாஸ்ட் ஒன் கிரெடிட் என்ஹான்சர். என்னது? கிரெடிட் என்ஹான்சர். இவனை நான் சொல்ல, இவனுக்கு என்னன்னு நான் சொல்றேன் பாரு. அப்போ சொல்ல, இவன் பார்ட்டி கிடையாது, பட் he has come. கிரெடிட் என்ஹான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா எஸ்பிவில, இன்கேஸ் ஃபண்ட்ஸை மாபிலைஸ் பண்றதுக்கு எஸ்பிவிக்கு லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மெச்சூரிட்டி வந்துருமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு, அப்போ என்ன பண்ணி கொடுப்பாங்கன்னா இன்னொருத்தனை அரேஞ்ச் பண்ணுவாங்க. எதுக்கு? ஃபண்ட் பண்றதுக்கு. யாருக்கு? இன்வெஸ்டர்ஸுக்கு. that person is known as credit enhancer. புரியல என்னன்றது மறுபடியும் இங்க சொல்றேன் பாரு. ஏன்பா இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பான்? எஸ்பிவில இன்வெஸ்ட் பண்ணிருப்பானா? டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போட்டிருப்பானா? கரெக்டா? மெச்சூரிட்டி இருக்குமா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு? அதுக்குள்ளார ஃபண்ட் ரைஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்துல எஸ்பிவி என்ன பண்ணணும்? ஃபண்டை மாபிலைஸ் பண்ணி இல்லிக்விட் அசெட்ஸ் எல்லாமே மாபிலைஸ் பண்ணி என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் பண்ணணும். இன்கேஸ் பண்ண முடியலன்ற பட்சத்துல மெச்சூரிட்டி பார் ஆயிடுமா? அப்போ என்ன ஆகும்? ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் தேவைப்படுமா இன்வெஸ்டர்ஸ்க்கு? அப்போ டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். யாரு? எஸ்பிவி. என்ன பண்ணுவான்? கிரெடிட் என்ஹான்சரை வந்து என்ன பண்ணுவான்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிவி பண்ண மாட்டான். யார் பண்ணுவாங்க? பேங்க். யாருனால ஆயிருக்கும்? அவனால தான் லேட் ஆயிருக்கும். இப்போ என்ன ஆயிடும்? ரிகோர்ஸ் ஆயிடும் அவனுக்கு. ஆனா உடனே என்ன? டே உன்னால தான்டா எனக்கு வரல, உன்னுடைய அசெட்ஸ் தானே எனக்கு வரல, அப்போ நீ அவனுக்கு என்ன பண்ணி கொடு? அரேஞ்ச் பண்ணி கொடு. that is known as credit enhancer. இது டெம்பரரி பெனிஃபிட். இட் இஸ் நாட் a permanent benefit. permanent benefit பணத்தை கொடுக்கிறது தான். ஓகேவா? இப்போ என்னன்னா அவசரம்னு சொல்லி வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிளட்ஜ் பண்ணியோ இல்லனா அந்த செக்யூரிட்டிஸ் எடுத்து இன்னொரு இடத்துல பிளட்ஜ் பண்ணியோ என்ன பண்ணி கொடுப்பாங்க? they will be asking you the credit. this is known as credit enhancement. ஓகேவா? so I am writing like, ஏன்பா புரிஞ்சுதா புரியல என்ன சொல்றேன்றது? now make a note of it. என்னப்பா நோட் சொல்லு? short term credit facility யாருக்குப்பா? to the யாருக்குப்பா? investor.
அரேஞ்ச்டு பை எஸ்பிவிக்கு இல்லப்பா, ஷார்ட் டேர்ம் கிரெடிட் ஃபெசிலிட்டி டு த இன்வெஸ்டர். மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன், எஸ்பிவி உடைய வேலையே வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸை மாபிலைஸ் பண்ணி கொடுக்கிறது மட்டும்தான். ஓகேவா? இன்கேஸ் டைம் பார் ஆக போகுதுன்ற பட்சத்துல, ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்ற பட்சத்துல இன்வெஸ்டர் தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான், எஸ்பிவி தான் வந்து கேட்பான். அப்ப என்ன பண்ணுவான், எஸ்பிவி வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் போட்டிருப்பான். யார்கிட்ட? பேங்கர் கிட்ட. இந்த இல்லிக்விட் அசெட்ஸ் வந்து என்னால ரியலைஸ் பண்ண முடியல, ஒன்னு பேங்க் நீயே வந்து இந்த செக்யூரிட்டிஸை பிளட்ஜ் பண்ணி என்ன பண்ணு, ஃபண்டை ரிலீஸ் பண்ணு. மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கிரெடிட் என்ஹான்சரை புடிச்சிட்டு தான் பண்ணுவான். ஏன்பா புரியலையா நான் என்ன சொல்றேன்றது? யார் கேட்பாங்க? ஆமாப்பா, ஷார்ட் டேர்ம் கிரெடிட் ஃபெசிலிட்டி டு தி இன்வெஸ்டர் தானே. ஆமாப்பா, கிரெடிட் ஃபெசிலிட்டி நான் அவனுக்கு தான்ப்பா கொடுக்குறேன். யாரு? ஆமா, ஃபண்ட்ஸ் இல்லிக்விட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடும், அந்த ஃபண்டை திருப்பி கொடுத்துட்டு ஃபண்ட்ஸ் வந்த உடனே வாங்கிட்டு மெச்சூரிட்டி முடிச்சிட்டு போவான். இங்க பாருப்பா, பேங்க் இருக்கிறானாப்பா, எஸ்பிவி இருக்கிறானாப்பா, ஓகே, இன்வெஸ்டர் இருக்கிறானா? பாரு இங்க பாரு, 2 நிமிஷம் பாரு, கிரெடிட் என்ஹான்சருடைய வேலை என்னன்னு பாரு. எஸ்பிவினால ரியலைஸ் பண்ண முடியல, அப்ப என்ன ஆகும், இவனுக்கு ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் வருது. சரியா? இப்ப யார் இப்போ இன்வெஸ்டர் ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் வந்தானே என்ன பண்ணணும், இப்போ யார்கிட்ட போய் கேட்பான் அவன்? எஸ்பிவி கிட்ட போய் கேட்பான். எஸ்பிவி என்ன பண்ணுவான்? பேங்கர் கிட்ட போவான். மறுபடியும் என்ன சொல்லுவான் பேங்க் கிட்ட? உன்னுடைய அசெட்ஸ் எடுத்தேன், என்ன ஆக முடியல, என்னால சொன்ன டைம்குள்ள என்னால என்ன பண்ண முடியல, ரியலைஸ் பண்ண முடியல, இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்ப என்ன சொல்லுவான் எஸ்பிவி பேங்கர் கிட்ட? நீ இன்னொருத்தன் கிட்ட ஒன்னு நீயே ஃபண்டை ரிலீஸ் பண்ண, இல்ல அப்படின்னா பேங்கர் கிட்ட சொல்லி ஆஸ்க் தேர்ட் பார்ட்டி டு கிவ் a loan to the investor by pledging what? By pledging the capital instrument. பேங்கே பண்ண மாட்டான், ஏன்னா அவனோட இல்லிக்விட் அசெட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அவனோட தான் பண்ண. அப்ப என்ன பண்ணுவான், தேர்ட் பார்ட்டியை ஒருத்தனை அரேஞ்ச் பண்ணி ஒரிஜினேட்டர் அவனுக்கு என்ன பண்ணுவான், லோன் கொடுக்க ஆரம்பிப்பான். ஓகேவா? ஒன்ஸ் இந்த அசெட்ஸ் ரியலைஸ் ஆன உடனே இவனுக்கு பணம் வரும். அந்த பணத்தை என்ன பண்ணுவான், இங்க கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நோன் ஆஸ் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட். இந்த கிளாஸ் யார் வச்சிருக்கணும்? எஸ்பிவி. யார்கிட்ட? ஒரிஜினேட்டர் கிட்ட. ஏன்பா புரியலையா? இன்னும் புரியுதா? That's why I'm telling you it is a short term credit facility made available to the investor. Okay, of what purpose? Arranged by whom? SPV இருக்கட்டும், பட் ஆனா யார் பண்ணி கொடுக்கிறது? ஒரிஜினேட்டர். At the end of the day, who will be arranging it? Originator. ஏன்பா எஸ்பிவி இந்த அரேஞ்ச்மெண்ட், ஏன்பா ஒரிஜினேட்டர் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பான்? இல்ல, அடுத்த வாட்டி மறுபடியும் பலியாடு வேணும்ல, இன்னொரு கிட்னி எடுக்கிறதுக்கு வேணும்ல. ஓகே, பெரும்பாலும் அந்த பேங்கே வந்து கிரெடிட் என்ஹான்சர் இருக்க மாட்டான்ப்பா. ஏன்னா பிளட்ஜிங் என்ன செக்யூரிட்டிஸ், அந்த இல்லிக்விட் அசெட்ஸ் பேஸ் பண்ணி அந்த கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். சோ தேர்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான் அவனே. ஏன்பா ரீஇன்சூரன்ஸ் கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கியாப்பா? வரப்பா இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கியாப்பா? இன்சூரன்ஸ் என்னப்பா பண்ணுவாங்க, நம்மளோட இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துப்பானா, அப்ப கம்பெனியே இந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு இன்னொரு கம்பெனி கிட்ட ரீஇன்சூரன்ஸ் எடுத்துக்கும். கரெக்டா? என்ன பண்ணுவான், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவனுக்கே ரீஇன்சூரன்ஸ் போவான். அப்போ இங்க பண்ண முடியாதா? அப்ப எல்லாமே என்ன,
திருட்டு வேலை தான் பாரு. டன். It again depends upon agreement. அக்ரிமெண்ட் டு அக்ரிமெண்ட் பேசிஸ். ஒரு சில டைம் வந்து மெச்சூரிட்டி வராம இன்வெஸ்டருக்கு நெசசிட்டி இருக்கலாம். அந்த டைம்ல யார் ஃபேஸ் பண்ணுவாங்க? இன்வெஸ்டர் பியர் பண்ணிப்பாரு. இல்ல மெச்சூரிட்டி வந்துச்சு அப்படின்னா அவன் பேசுவான், டே நீ தானே எனக்கு பணம் கொடுக்கல, மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, நீ தான் இன்ட்ரெஸ்ட் பியர் பண்ணணும்னு சொல்லி எஸ்பிவி கிட்ட பேசுவாங்க. எஸ்பிவி அதுக்கப்புறம் அவங்க டேர்ம்ஸ்ல அவங்க கிட்ட பேசிப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட். நெகோசியேஷன் ஆஸ்பெக்ட் தான். டன். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் பாருப்பா, ப்ராசஸ் பாருப்பா. கொஸ்டின் நம்பர் 5. ப்ராசஸ் இன் செக்யூரிட்டைசேஷன். ப்ராசஸ் இன் செக்யூரிட்டைசேஷன் சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னடா தம்பி? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னப்பா? பூலிங் ஆஃப் அசெட். கரெக்டா? ஏன்பா நீங்க என்ன படிச்சீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க. செகண்ட் என்ன பண்ணுவீங்க? டிரான்ஸ்பர் டு எஸ்பிவி. நெக்ஸ்ட் என்னப்பா? என்னப்பா? இஷ்யூயிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கரெக்டா? ஃபண்ட் ரைசிங் என்ன பண்ணுவாங்க? இஷ்யூயிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். திஸ் இஸ் அதர்வைஸ் நோன் as செக்யூரிட்டைஸ்டு பேப்பர்ஸ். புரியுதா? செக்யூரிட்டைஸ்டு பேப்பர்ஸ்னா என்ன? எஸ்பிவி ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக வேண்டி இஷ்யூ பண்றது இல்லையா கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெட் பேஸ்டு கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தட் இஸ் நோன் as செக்யூரிட்டைஸ்டு பேப்பர்ஸ். டன். எஸ். என்னப்பா? Issuing of capital instruments. Capital instrument is otherwise known as securitized papers. Fundraising பா. சரிப்பா, இப்போ என்னப்பா? ஃபோர்த் ஸ்டெப் ரெண்டா பிரிக்கிறேன்ப்பா நான். ஃபோர்த் ஸ்டெப் என்னப்பா? ஒன்னு ரியலைஸ் பண்ணிடுச்சுனா, எஸ்பிவி ரியலைஸ் பண்ணிடுச்சுனா என்ன பண்ணும்? எஸ்பிவி என்ன பண்ணும்பா? இன்வெஸ்டர்ஸ்க்கு திருப்பி கொடுத்துரும். கரெக்டாப்பா? இஃப் ரியலைஸ்டு என்ன ஆகும்டா தம்பி? பே பிரின்சிபல் பிளஸ் ரீபேன் போட்டா கரெக்டா இருக்கும். கரெக்டாப்பா? ரீபே பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் டு whom? டு இன்வெஸ்டர். கரெக்டாப்பா? எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? சரி, ரியலைஸ் பண்ணல. think that it is a recourse aspect. நான் recourseனா ஒண்ணும் பண்ண முடியாது, தலைமையில துண்டு தான். யாருக்கு? SPV. ஓகே, think that it is a recourse. என்ன பாகும்? go back to originator. Go back to originator. This is step number 4. This is step number 5. ஓகேவாப்பா? இடையில இன்னொருத்தன் வருவான், அவன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங். அது தனியா வச்சுக்கோ. ஓகே, ஆக்சுவலா அது வந்து இங்கே வந்துடும். செகண்ட் ஸ்டெப்லயே அவன் பண்றப்பவே, இஷ்யூ பண்றப்பவே என்ன பண்ணுவான்? கிரெடிட் ரேட்டிங் எடுத்துட்டு தான் இஷ்யூ பண்ணுவான். ஓகே, அது லாஸ்ட்ல வச்சிருக்கிறேன் நானு, பாத்துக்கோங்க. திஸ் இஸ் ப்ராசஸ் ஆஃப் யுவர் செக்யூரிட்டைசேஷன். ஏப்பா தம்பி சபரீஷ், என்னமா டவுட் கேட்டியாப்பா? என்னப்பா? இல்ல சார், அந்த இது ஷார்ட் டர்ம் கிரெடிட் என்ஹான்ஸ்மென்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் யார் பே பண்ணுவாங்கன்னு சார்? இன்ட்ரெஸ்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பா. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேஸ் டு கேஸ் பேசிஸ். ஓகே சார். ஓகேவாப்பா? போலாமாப்பா? எஸ். ஏய் போலாமா? எஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் என்னப்பா? ரெண்டு கொஸ்டின் இருக்கு. ஒன்னு ப்ராப்ளம், இன்னொன்னு ரிஸ்க். ஒன்னு ப்ராப்ளம், இன்னொன்னு ரிஸ்க்.
Okay, this is question number 6 and question number 9 is your risky aspects. Done. Okay வாப்பா போலாமா? Yes. Problem. First problem என்னப்பா? நிம்ஸ் என்னப்பா ஸ்டாம்ப் டியூட்டி கரெக்டா? ரிசீவபிள்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவானா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவானாப்பா? யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான்? எஸ்பிபி. அங்க டிரான்ஸ்ஃபர் இல்லையாப்பா? அது டிரான்ஸ்ஃபர் இல்லையா? டிரான்ஸ்ஃபர். போய் இன்கம் டாக்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் நாட் ரிகார்டட் அஸ் டிரான்ஸ்ஃபர் ஒரு வாட்டி போய் பார்த்துக்கோ. சர்க்கம்ஸ்டன்சஸ் நாட் ரிகார்டட் அஸ் டிரான்ஸ்ஃபர் ஒரு வாட்டி போய் பார்த்துக்கோ. ஓகே, எஸ். செகண்ட் ஒன், சர்ஃபேசி ஆக்ட் 2002 போய் ரெஃபர் பண்ணு. என்ன பேங்கிங் வந்து பேங்கிங் மட்டும் தான். நான் மற்ற டோக்கனைசேஷன் ஆஸ்பெக்ட் சொல்ல. டோக்கனைசேஷன் ஆஸ்பெக்ட் இஸ் வெரி வெல் வித்தின் த ஆம்பிட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட். இட் இஸ் சார்ஜபிள் டு டாக்ஸ். ஓகே, ஸ்டாம்ப் டியூட்டி அட்ராக்ட் ஆகும். சர்ஃபேசி ஆக்ட்ல எஸ்பிவி வெஹிக்கிள்காக வேண்டி வந்து பேங்க் வந்து எஸ்பிபி கிட்ட வந்து இந்த இல்லிக்விட் அசெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது. ஓகேவா? சோ ஸ்டாம்ப் டியூட்டி யாருக்கு வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க? சர்ஃபேசி ஆக்ட் கீழ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பட் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு யுவர் ஆஸ்பெக்ட். பட் when it come for general securitization aspect or tokenization aspect, ஸ்டாம்ப் டியூட்டி லெவி இருக்கா? இருக்கு. ஸ்டாம்ப் டியூட்டி லெவி இருக்கா? இருக்கு. செகண்ட் ஆஸ்பெக்ட், டாக்ஸேஷன் பாயிண்ட். என்னங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க மட்டும் பார்க்க கூடாது. செக்யூரிட்டிஸை வாங்குனீங்கன்னா சேல் பண்ணீங்கன்னாவே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஓகே, ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் கமிங். இட் மே பி இன் ஆர் அரௌண்ட் 10 to 15%. ஓகே, நெக்ஸ்ட் டாக்ஸேஷன் ஆஸ்பெக்ட் இருக்குமா? இஷ்யூஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அந்த அம்மா எந்தெந்த இடத்துல எல்லாம் கேப் இருக்குதோ வாங்கி போட்டுருக்குது. கரெக்டா? ரொம்ப வேற லெவல் பண்ணா. எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானா வீடியோ இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன்ப்பா. ஓகே, I fell love with honorable finance minister. Okay, yes, I fell deeply love with honorable finance minister. Yes. Next, accounting aspect. கரெக்டா பா? இஷ்யூ இருக்கா இல்லையாப்பா? realization in your financial statement, accounting aspect. ஓகே, புரியுதாப்பா? ஸ்டாம்ப் டியூட்டி பிரச்சனை இருக்கு, டாக்ஸேஷன் பிரச்சனை இருக்கு, அக்கவுண்டிங் ஆஸ்பெக்ட். ஏன்பா ஒரிஜினேட்டர்ல என்னன்னு காமிப்பான்? லைபிலிட்டின்னு காமிக்கிறதா, கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டின்னு காமிக்கிறதா? தெரியாது. ஓகேவா? இன்னொன்னு இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவன் அசெட்னு காமிக்க முடியுமா, காமிக்க முடியாது, அதுவும் தெரியாது. ஏன்? கேஷ் ஃப்ளோஸ் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா காமிக்கலாம். கேஷ் ஃப்ளோஸ் வர முடியலன்ற பட்சத்துல எக்ஸ்பென்ஸ் தான் பண்ணணும். ஓகேவா? சோ அக்கவுண்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல இஷ்யூ இருக்குதா? ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கு. ஓகே, தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் இப்போ என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, ஏன்பா ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட் இருக்காப்பா டோக்கனைசேஷனுக்கு? டோக்கனைசேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கா? இல்ல. சோ லேக் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர்ஸ். லேக் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர்ஸ். கரெக்டா? ஏன் இப்போ நீங்க போனீங்கன்னா ஈக்விட்டிக்கு போனீங்கன்னா ஈக்விட்டிக் ஸ்டாண்டர்டைசேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஐபிஓ இஷ்யூ பண்ணுவாங்க, ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க. ஆனா செக்யூரிட்டிக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் ஸ்ட்ரைட் கட் ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. எஸ்பிவி ஃபார்ம் பண்ணணும், எஸ்பிவி எடுத்துப்பான், அவன் கொடுக்கறது தான் வேத வாக்கு. ஓகே, தட்ஸ் த ரீசன். லாஸ்ட் ஒன் happens to be your debt market. ஈக்விட்டி மார்க்கெட் மாதிரி பெருசா இருக்கா இல்லனா இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கா? புரியுது என்ன சொல்றேன்றது? ஈக்விட்டி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் எப்படிப்பா இருக்கு? ரெண்டு ஏகப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கா? ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. முன்னாடி ஏகப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. கோயம்புத்தூர் had a stock exchange. When physical trading was there. Okay, now everything it has put into an online platform. Only two stock exchanges are operating. எது? Mumbai as well as Nifty, Bombay Stock, BSE and NSE. So ஆனா இங்க வர்றப்ப டெட் மார்க்கெட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஆர்கனைஸ்டு ஒரு ஈக்விட்டி மார்க்கெட் மாதிரி ஆர்கனைஸ்டு டெட் மார்க்கெட் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. இப்போ பூம் ஆயிட்டு இருக்கு. ரைட் நோ இட் ஹஸ் ஸ்டார்டட். ஓகே, டெட் மார்க்கெட், டெட் இப்போ என்ன பண்ணலாம்ப்பா? லிஸ்ட் பண்ணலாம்ப்பா. இப்போ டிபெஞ்சர்ஸ் லிஸ்ட் பண்ணலாம்.
So inadequate debt market. All these are your disadvantage. Sorry, problems. Disadvantages னு எதுவும் சொல்லல, problems னு சொல்லிட்டான். எழுதியாச்சாப்பா? டன். எஸ், ரிஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ண, அங்கே பக்கத்துலயே போட்டுக்கோ. ரிஸ்க் அப்படியே எழுதிக்கோ, கொஸ்டின் நம்பர் 9 எழுதிக்கோ. இப்போ எடுக்க மாட்டேன், கொஞ்சம் டைம் கூட எனக்கு. ஓகே, நவ் கம் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. இன்னொரு பாயிண்ட் இருக்குப்பா, லாஸ்ட் ஒன். ஏன்பா சர்ஃபேஸ் ஆக்ட் யாரை மட்டும் கவர் பண்ணுதுப்பா? யாரை மட்டும்? பேங்க். சர்ஃபேஸ் ஆக்ட் யாருக்கு மட்டும் கவர் பண்ணுது? பேங்க் ரிலேட்டட் எஸ்பிவிஸ் மட்டும் தான் கவர் பண்ணுது. டோக்கனைசேஷன்ஸ்க்கு என்ன லா ஏதாச்சும் இருக்கா இல்லையாப்பா? நோ லாஸ். தட்ஸ் த திங். இது இன்னும் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கு. இன்அடிக்வேட் லீகல் ஸ்ட்ரக்சர், ஆர் உன்னுடைய புக் லாங்குவேஜ்ல சொல்ல போனோம்னா ineffective foreclosure laws. Ineffective foreclosure laws. Okay வாப்பா, done. ஓகே, இனி ஒரே ஒரு ரெண்டு கொஸ்டின் இருக்குப்பா, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாரு, ஐ நீட் யுவர் அட்டென்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் 5 to 10 minutes. ஓகே, அவ்வளவுதான், இந்த சாப்டர் முடிய போகுது. டோக்கனைசேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் இது பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கு. அதுக்கு முடிச்சிட்டானா வேலை முடிஞ்சது. See here, question number 7. செக்யூரிட்டைசேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்னப்பா? செக்யூரிட்டைசேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நோ டவுட் தட் இட் வில் பி எப்படிப்பா இருக்கும்? எப்படிப்பா இருக்கும்? டெப்ட். ஏன்பா புரியுதா புரியலையாப்பா? சரி, இங்க பாரு, இந்த டெப்டையே 3 வகையா கொடுக்குறான் நம்மால். எப்படி? 3 வகையா. 3 types of debt he is giving. Okay, most of the students are feeling difficulty over here. Okay, கொஞ்சம் இங்க ஃபோக்கஸ் பண்ணு, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஐ எம் ஸ்பீக்கிங் ஆன் PTC. என்னப்பா? PTC தெரியும்ல, PTC என்னது? பாஸ் த்ரூ சர்டிபிகேட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரம் யுவர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. பாஸ் த்ரூ சர்டிபிகேட், பாஸ் த்ரூ சர்டிபிகேட். ஓகேவாப்பா? சரி, பேசிக் ஸ்ட்ரக்சர் போடலாமாப்பா? என்னப்பா இருக்கு எஸ்பிவி சொல்லுப்பா, எப்படிப்பா பண்ணுவீங்க? ஒரிஜினேட்டர், SPV, இன்வெஸ்டர். ஓகேவாப்பா? இது அப்படியே இருக்கு, இது போதும் எனக்கு. ஓகே ஓகே, எஸ். பாஸ் த்ரூ சர்டிபிகேட்ஸ்னா என்னன்னு சொல்லி பாருங்க. இப்போ என்ன பண்றான்னா, SPV வந்து என்ன கொடுப்பான்? நவ் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும்? அது பேரு செக்யூரிட்டைஸ்டு பேப்பர்ஸ். செக்யூரிட்டைஸ்டு பேப்பர்ஸ் இஷ்யூ பண்ணி என்ன வாங்குவாங்க? ஃபண்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஒரு ஆப்ளிகேஷன் கொடுக்குறான். என்ன சொல்றான SPV, சார் உங்ககிட்ட நான் வந்து இப்போ இன்வெஸ்டர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க ஃபண்டிங் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 10 lakhs இருக்கு. என்ன இருக்கு? 10 lakhs இருக்கு. இப்போ இந்த ஒரிஜினேட்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தனா, இப்படி எழுதலாமா? இப்படி எழுதலாம். இப்படி எழுது. இங்க பாருங்க, பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ABC. ஓகே, சோ ஒரிஜினேஷன் வந்து எவ்வளவு இருக்கு? இப்போ 75 lakhs உண்டான அசெட்ஸை பூல் பண்ணிருக்காங்க. ஓகேவா? 75 lakhs உண்டான இல்லிக்விட் அசெட்ஸ் இருக்கு. ஓகேவா? நவ் அந்த ஃபண்டிங் எப்படி நடந்திருக்கு? மூணு பேருமே எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? 25 lakh, 25 lakh, 25 lakh. SPV என்ன சொல்லுவானா, விஷுவலைஸ் பண்ணிக்கோ. SPV என்ன சொல்லுவானா இன்வெஸ்டர் கிட்ட, சார் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த 25 ஃபண்டு எங்க கொண்டு போய் போட்டிருக்கிறேன்? என்ன பண்ணிருக்கிறாங்க? இந்த 75 lakhs இல்லிக்விட் அசெட்ஸ்ல தான் என்ன பண்ணிருக்கிறேன்? நானு
ஃபினான்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? சோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, பாஸ் த்ரூ சர்டிபிகேட். என்ன ஆகுதுங்க, ஃபினான்சிங்க டைரக்டா பூல் ஆஃப் அசெட்ஸ்க்கு என்ன பண்ணலாம், உங்களால டைரக்ட் லிங்க் கிரியேட் பண்ணலாம். ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஏன்பா அங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுப்பா இருக்கு, ஈச் இன்வெஸ்டருக்கு எவ்வளவு இருக்கு, 25. அப்போ ஏபிசி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, they will be getting indirectly, அந்த பறையை எடுத்துருங்க வெளியே, indirectly they are getting a interest upon illiquid asset. எப்ப நான் சொல்றது புரியுதா? SPV இருக்கிறான், ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த பாஸ் த்ரூ சர்டிபிகேட்ஸ்ல என்ன கொடுக்குறான், ஃபேஸ் ஆஃப் த இதுல, டே உங்ககிட்ட நான் ஃபண்ட் வாங்கியிருக்கிறேன், ஃபண்ட் வாங்கிட்டு யார் கொண்டு போய் போட்டிருக்கிறேன், இந்த 75 lakhs தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஃபினான்ஸ் பண்ணிருக்கிறேன். இப்படி டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேர் என்ன, பாஸ் த்ரூ சர்டிபிகேட்ஸ். என்னது, பாஸ் த்ரூ சர்டிபிகேட்ஸ். நவ கம் ஹியர் நெக்ஸ்ட், பாஸ் த்ரூ செக்யூரிட்டி. பாஸ் த்ரூ செக்யூரிட்டி. இங்க பாரு, this is known as PTS. Now you see here, now you tell me here, யார் மூணு பார்ட்டி இருப்பாங்க, originator, okay, SPV, investor. originator, SPV, investor. சார் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ABC இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிருக்காங்கன்னா 25 lakh இன்வெஸ்ட் பண்றாங்க. யார்கிட்ட, SPV கிட்ட. கரெக்டாப்பா, செக்யூரிடைசேஷன் பேப்பர் இஷ்யூ பண்றான், ஃபண்டிங் வாங்குறான், ஓகேவா. இப்போ ஒரிஜினேட்டருக்கு வந்து 75 lakhs ஃபினான்ஸ் பண்றான், ஓகேவா. இங்க நல்லா அப்சர்வ் பண்ணு, இந்த 75 lakhs வந்து ரெண்டு இல்லிக்விட் அசெட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்றாங்க. என்னது, ரெண்டு இல்லிக்விட் அசெட்ஸ். ஒரு இல்லிக்விட் அசெட்ஸ் உடைய ட்ரெஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 25 lakh. இன்னொரு இல்லிக்விட் அசெட்ஸ் உடைய ட்ரெஞ்ச் உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 50 lakh. ஏப்பா புரியுதா புரியலையாப்பா? ஏப்பா நான் சொல்றது புரியுதா? கொஞ்சம் இங்க நீனா அப்சர்வ் பண்ணு. முன்னாடி என்ன பண்ண, 75 lakhs இருந்தது, என்னால டைரக்டா 1-to-1 லிங்க் கிரியேட் பண்ண முடிஞ்சது. அது பேர் என்ன, PTC, பாஸ் த்ரூ சர்டிபிகேட், PTC. PTSல என்ன சொல்றேன் சார், ஃபண்டிங் வந்து யார் வாங்கிட்டாரு, SPV வாங்கிட்டு என்ன பண்றாரு, ஓகேவா. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு தெரியாது, இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியாது. நான் சொல்றது புரியுதா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ அங்க என்ன பண்ண முடிஞ்சது, உங்களால 1-to-1 ரிலேஷன்ஷிப் ட்ராக் பண்ண முடிஞ்சது. இங்க அந்த ட்ராக்கிங் கிடையாது, ஓகேவா. இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாரு. எதுப்பா SPV வந்து பெனிஃபிஷியலா ட்ரீட் பண்ணுவான், PTCயா PTSஆப்பா, PTSஆப்பா, PTS. ரீசன் என்ன, இங்க பாரு, நீ எதுவும் பேசாத, என்ன சொல்ல விடு, ஓகே. Now you told the answer. Now you see here, sir, அந்த PTCல பாரு, 75 lakhs ஃபண்ட் வந்த உடனே என்ன பண்ணணும், ரீபே பண்ணணும். யாருக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு, கரெக்டா. ஆனா இங்க அந்த 75 lakhs வர்றதும் வராம இருக்கிறது யாருக்கு தெரியாது, இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியாது, சரியா. இன்கேஸ் இந்த 75 lakhs சீக்கிரமா வந்துருச்சுனா SPV என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் இன் PTS aspect SPV can able to generate some short term yield. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்ப என்ன ஆகும்னு பார்த்தனா, பிக்ஸ்டு ஆப்ளிகேஷன்ஸ்க்கு உண்டான ஃபண்டை மட்டும் வாங்கிட்டு SPV என்ன பண்ணும், PTSல ஃபண்டை ரொட்டேட் பண்ணும், and it will be yielding short term returns. அப்போ பெரும்பாலும் PTC இஷ்யூ பண்ணுவாங்களா, PTS இஷ்யூ பண்ணுவாங்க, PTS இஷ்யூ பண்ணுவாங்க. புரியுதா? உன்னோட புக்ல என்ன இருக்குது அந்த லாங்குவேஜ் எடுத்து போட்டிருக்கிறேன். பட் யூ ஹேவ் டு மேக் நோட் ஆஃப் திஸ் டயக்ராம், because you put diagram in your answer sheet also. Don't bother, okay. டயக்ராம் போட்டிங்கன்னா இன்னொரு 1/2 மார்க் எக்ஸ்ட்ரா வருமான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது, ஓகே, because I am not an evaluator. Make a note of it. PTC
and pass through security. Pass through certificate, pass through security. எல்லாமே எஸ்பிவி தான் பார்த்துக்கும். ஆனா என்ன பண்ணணும்னா என் ஃபண்ட்ஸ் எங்கெங்க போய் டெப்ளாய் பண்ணிருக்குன்றது யாருக்கு தெரியும்? இன்வெஸ்டர்ஸ் தெரியும். இன்வெஸ்டர்ஸ் தெரியும். பெரும்பாலும் இது வரைக்கும் பிடிசி இஷ்யூ பண்றதே கிடையாது. பிடிசியில் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து என்பிஎஃப்சிஸ் தான் இருப்பாங்க. சின்ன சின்ன ஆளுங்க கிட்ட எல்லாமே ஃபண்டை மொபிலைஸ் பண்ணாங்கன்னா பிடிசி தர மாட்டாங்க, பிடிஎஸ் தான் தருவாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எஸ்பிவி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா பிடிஎஸ் கேட்பானா, பிடிசி கேட்பானா? இன்வெஸ்டர் ரிப்பீட் பண்றேன். இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து எஸ்பிவி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா எனக்கு பிடிசி இஷ்யூ பண்ணுன்னு கேட்பானா, பிடிஎஸ் இஷ்யூ பண்ணுன்னு கேட்பானா? பிடிசி. நீ என்ன பண்றன்றது எனக்கு தெரியணும். ஓகேவா? இன் அண்ட் அவுட். டன். ஓகேவாப்பா? லாஸ்ட் ஒன், ஸ்ட்ரிப்டு செக்யூரிட்டிஸ். ஸ்ட்ரிப்டு செக்யூரிட்டிஸ்னா என்னப்பா? ஸ்ட்ரிப்பிங்னா என்னப்பா? இன்கம் டாக்ஸ்ல போனஸ் ஸ்ட்ரிப்பிங், டிவிடெண்ட் ஸ்ட்ரிப்பிங்னு படிச்சிருப்பீங்க. அது விட்டுறாது இன்கம் டாக்ஸ். கரெக்டா? ஸ்ட்ரிப்பிங் மீன்ஸ் your debt instrument can be classified into two parts: interest component, principal component. Okay? Done. எழுதியாச்சாப்பா? Now come here. பாருப்பா. ஸ்ட்ரிப்டு செக்யூரிட்டிஸ். பாண்ட் மேனேஜ்மெண்ட். செக்யூரிட்டி வேல்யூவேஷன் இருக்கா? இருக்காடு. செக்யூரிட்டி வேல்யூவேஷன் சாப்டர் இருக்கா? இருக்கு. அதுல பாண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்னு இருக்கா? வேல்யூவேஷன் ஆஃப் பாண்ட் இருக்கா? இருக்கு. ஸ்ட்ரிப்பிங்ன்ற கான்செப்ட் இருக்கா? இருக்கு. ஓகேவா? இருக்கு, போய் பாரு. ஓகே. ஸ்ட்ரிப்டு செக்யூரிட்டிஸ் மீன்ஸ் debt instrument, okay, is broken into two instruments now. One is interest securities, இன்னொன்னு principal securities. ISPS. IS னா என்ன? இன்ட்ரெஸ்ட் காம்போனன்ட் எல்லாமே present value calculate பண்ணி என்ன பண்ணுவாங்க? அதை செப்பரேட் செக்யூரிட்டியா இஷ்யூ பண்ணுவாங்க. present value of your principal repayment component எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு செப்பரேட் செக்யூரிட்டியா இஷ்யூ பண்ணுவாங்க. புரியலையாமா? கவனிக்கலையாமா? இங்க பாருங்க. நான் யாரும் எஸ்பிவி. ஓகே. இப்போ ஒரிஜினேட்டரை விட்டுருங்க, எஸ்பிவி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ எஸ்பிவி என்ன பண்ணுவாரு? இன்வெஸ்டருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாரா? என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ப்ராபப்லி டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். கரெக்டா? டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் சும்மா இன்வெஸ்டர் வாங்கினாங்கன்னா என்ன ஆப்ளிகேஷன் இருக்கும் எஸ்பிவிக்கு? ரெண்டு ஆப்ளிகேஷன் இருக்கும். ஒன்னு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், இன்னொன்னு பிரின்சிபல் ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ டூ ஆப்ளிகேஷன்ஸ் வில் பி தேர். ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு இஸ் பிரின்சிபல் ரீபேமெண்ட். கரெக்டா? இந்த இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்டோடு இதுக்கு மட்டும் பிரசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணி இதை மட்டும் என்ன பண்ணுவாங்க? ஒரு செக்யூரிட்டியா சேல் பண்ணுவாங்க. ஓகேவா? பிரின்சிபல் காம்போனன்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் பிரசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணி இதை என்ன பண்ணுவாங்க? இது ஒரு செப்பரேட் இன்ஸ்ட்ருமெண்டா சேல் பண்ணுவாங்க. யாருக்கு? இன்வெஸ்டருக்கு. ஓகேவா? நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒன்னு மட்டும் பதில் சொல்லு. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்படி பண்ணானா இப்போ நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரிப்டு செக்யூரிட்டிஸ் நான் வாங்கியிருக்கிறேன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரிப்டு செக்யூரிட்டிஸ் வாங்கியிருக்கீங்க. கரெக்டா? இப்போ திங்க் தட் இப்போ நான் வந்து இல்லிக்விட் அசெட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இல்லிக்விட் அசெட்ஸ்
ப்ரொபோர்ஷன் இன்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டி ஓனருக்கு வருமா, பிரின்சிபல் செக்யூரிட்டி ஓனருக்கு வரும்? புரியலையா நான் என்ன சொல்றேன்றது? புரியல யாருக்கு என்ன சொன்னன்றது நான் புரியல. நான் சொல்றேன் பாரு. இப்போ இந்த மாதிரி செக்யூரிட்டி ஸ்ட்ரிப்ட் செக்யூரிட்டிஸ் எஸ்பிபி கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுது? இன்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டி செப்பரேட்டாவும் பிரின்சிபல் காம்பனன்ட்டை செப்பரேட்டாவும் வேல்யூ பண்ணி கொடுக்குது. யாரு? எஸ்பிவி. இப்போ ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டை 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டா பிரிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டி பிரின்சிபல் செக்யூரிட்டி அப்படின்ட்டு யார் கொடுக்குறாங்க? இன்வெஸ்டர். ஓகேவா? இப்படி கொடுக்குறப்ப திடீர்னு இப்போ அல்டிமேட்டா இப்போ எஸ்பிவி என்ன பண்றாங்க? ஹி இஸ் இன் எ ஃபார்ம் ஆஃப் ட்ரஸ்ட். கரெக்டா? ஃபண்டை வாங்கி என்ன பண்றாங்க? இல்லிக்விட் அசெட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்றாங்க. பணம் யாரோடது? பிளாக் அண்ட் ஒயிட்ல பேசு. இன்வெஸ்டர். யார் கொண்டு போய் போடுறாங்க? எஸ்பிவில போடுறாங்க. எஸ்பிவி என்ன பண்ணுது? அந்த அசெட்ஸ்ல இப்போ எஸ்பிவியை தூக்கிடு இன்வெஸ்டர் என்ன பண்றாங்க? கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸை கொண்டு போய் இல்லிக்விட் அசெட்ஸ். இப்போ இல்லிக்விட் அசெட்ஸ்க்கு உண்டான ஓனர்ஷிப் யாருனால கொண்டாட முடியும்? ஃபர்கெட் அபவுட் எஸ்பிவி, ஃபர்கெட் இன்வெஸ்டர். இப்போ இன்வெஸ்டர்லயே வந்து ரெண்டு பேசிஸா நான் பிரிக்கிறேன். ஒன்னு இன்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டி, இன்னொன்னு பிரின்சிபல் செக்யூரிட்டி. யார் ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க இது? அப்போ இன்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டிஸ் என்ன பண்ற நீ? அம்போன்னு விட்டுட்டு இருக்கிற. புரியுதா? அப்போ இன்ட்ரெஸ்ட் பேக்டு செக்யூரிட்டிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணவனுடைய ரிஸ்கினஸ் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். தட் மீன்ஸ் இட் இஸ் ஹைலி வாலடைல் பை நேச்சர். அப்போ இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்க. புரியுது என்னன்றது? தட் இஸ் ஹைலி வாலடைல் பை நேச்சர். ஓகே பாரு. எப்ப புரியுதா? அந்த இன்ட்ரெஸ்ட் பேக்கா இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்கு வந்து அண்டர்லைங் அசெட்டே இருக்காதுப்பா. ஓகேவா? அதனால ரிஸ்கினஸ் என்னவா இருக்கும்? ஹைலி வாலடைலா இருக்கும். ரீசன் அதுதான். ஓகேவா? யாருனாலையும் வந்து ஓனர்ஷிப் யாருக்குன்னு கொண்டாடவே முடியாது. கான்செப்ட் இருக்குமா? ஆனா இந்தியால கொடுக்குறாங்கன்னு கேட்டா நான் கொடுக்கறது இல்ல, பிடிஎஸ் தான் தராங்க. எந்த ரிஸ்கினஸ் இருந்து? அண்டர்லைங் அசெட் இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? என்ன பேக் பண்ணிருக்கும் நான் கேக்குறேன். 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும்ப்பா. எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? ரிஸ்க் இருக்கா இல்லையா? क्वेश्चन இருக்கா இல்லையா? क्वेश्चन இருக்கா இல்லையா? நான் கேக்குற கேள்வி क्वेश्चन இருக்கா இல்லையா? இருக்கு. क्वेश्चन இருந்தானாவே ரிஸ்கினஸ் இருக்கா இல்லையா? அன்சர்டைனா சர்டைனா? அன்சர்டைன். அப்ப அன்சர்டைனா ரிஸ்கா இல்லையா? ரிஸ்க். அதுக்கப்புறம் நான் இப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படி பிரிச்சுக்கிறேன்றது அது செகண்ட். ஏமா கூட்டு சேர ஆரம்பிச்சிட்டீங்க? உட்கார். ஓட்டுறன்ற பயம் இருக்கட்டும். ஆமா உட்கார். டன். ஓகே. எஸ். எழுதிக்கோம்பா. being high risky, investor ப்ரிஃபர் பண்ணுவாரா ப்ரிஃபர் பண்ண மாட்டார்ப்பா? won't prefer stripped securities. அப்போ பாண்ட் மேனேஜ்மெண்ட்ல எடுத்தது எல்லாமே யூஸ் பண்றது இல்லையா சார்? 90% ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுல ரியலிஸ்டிக் லைஃப் நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்கடா. கரெக்டா? ஆனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா நல்ல பணம் பார்க்கலாம். இப்பவே சொல்றேன். ஓகேவா? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா நல்ல பணம் பார்க்கலாம். ஓகே. நவ் ஐ எம் என்ஜாயிங் த லிபர்ட்டி. ஓகே. எஸ். அப்போ why I am taking classes? Not for funds. ஏன்பா வர்ற 10 பேர் 15 பேர் உட்காரான். நீ வந்து உட்காரதுல நான் வந்து பணம் வாங்கிட்டு நான் வந்து பெரிய ஆள் ஆகணுமா? இல்ல. ஐ எம் லர்னிங் அலாங் வித் யூ. ஓகேவா? இங்க என்ன நல்லா படிக்கிறேனோ யோசிச்சு அந்தந்த கிளைண்ட் வர்றப்ப என்ன பண்ணுவேன்? ஓகே. அப்ளை பண்ணுவேன், பில்லும் ரைஸ் பண்ணுவேன். ஓகே. எஸ். சூப்பரா ரைஸ் பண்ணலாம்ப்பா வெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ல. ஓகே. டன். போலாமாப்பா அடுத்ததுக்கு? எஸ். question number 7 is done. being high risky, investors won't prefer stripped securities. இந்த டயகிராம்ஸ் உனக்கு புரியறதுக்காக வேண்டி கொடுத்திருக்கிறேன் நான்.
ஒன்ஸ் இந்த டயக்ராம் பார்த்துக்கோ, டெக்ஸ்ட்டை படிச்சுக்கோ. டெக்ஸ்ட் வந்து எனக்கு எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குதோ அதெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் எழுத வைக்கல நான். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னமோ நானே ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். சார் என்ன பாயிண்ட் சார் எல்லாத்தையுமே எழுதணுமா? இங்க பாரு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் நான். பாஸ் த்ரூ சர்டிபிகேட் இப்ப படி. பாஸ் த்ரூ சர்டிபிகேட் என்ன நடக்குதுன்றது பாரு. இங்க பாரு, இன்வெஸ்டர்ஸ் வில் கேரி ப்ரொபோஷனல் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட். Direct route, any prepayment of principal is also proportional distributed to the security holders. Okay, when it come for PTS, okay, permits desynchronization of serving securities issued from cash flow generating. என்ன அர்த்தம்? நீ கொடுத்துட்டனா அதை மறந்துரு. டீசிங்க்ரனைஸ்னா என்ன? அது வேற இது வேற. சரியா? So it will help to reinvest, SPV to reinvest, and it will be getting short term yield. Okay, இது எல்லாமே ரீப்ரொடியூஸ் ஆகணும் உன்னோட பேப்பர்ல. ஓகே, ஸ்ட்ரிப்ட் செக்யூரிட்டி கொடுத்துட்டேன். டிவைடிங் த கேஷ் ஃப்ளோ, செக்யூரிட்டிஸை வந்து ரெண்டா பிரிப்பாங்க பேஸ்ட் ஆன் கேஷ் ஃப்ளோஸ், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் as well as பிரின்சிபல். ஏப்பா பிரின்சிபல் இல்லப்பா, பிரின்சிபால்ப்பா. ஓகே, பிரின்சிபால். ஸ்பெல் செக் பண்ணலப்பா. ஓகேவா? ஸ்பெல் செக் பண்ணாம கொடுத்துருக்கிறேன், கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் டன். பாருப்பா, இப்ப லாஸ்ட் பாயிண்ட்ப்பா. கொஞ்சம் இங்க ட்ரிகர் ஆகும், இங்க ட்ரிகர் ஆகணும். நீ இப்ப என்னப்பா பண்றேன்? பிரைசிங் ஆஃப் செக்யூரிடைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பிரைசிங் ஆஃப் செக்யூரிடைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரம் ஒரிஜினேட்டர் ஆங்கிள், ஃப்ரம் இன்வெஸ்டர் ஆங்கிள். சொல்லுப்பா. 20,000 டிபெஞ்சர்ஸ் ஞாபகத்துக்கு இருக்கா இல்லையா? ஞாபகத்துக்கு இருக்கா? வாங்க 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 வாங்க, இப்ப அங்க வாங்க. அங்கே பேசின வேல்யூவேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வில் பி இன் whose point of view? Two members point of view. One is valuation as per ஒன்னு ஒரிஜினேட்டர், இன்னொன்னு இன்வெஸ்டர். ஓகேவாப்பா? சரியா? சரி, இங்க வாங்கப்பா. ஒரிஜினேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுப்பா. ஒரிஜினேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுப்பா. நம்பர் 1 சொல்லுப்பா. ஒரிஜினேட்டர் வந்து எந்த வேல்யூக்கு அவன் அக்செப்ட் பண்ணுவான்ப்பா எஸ்பிபி கொடுக்கிறதுக்கு? சொல்லுங்க. என்ன? இல்லிக்விட் அசெட்ஸ். சரி, அதுக்கே வர. இல்லிக்விட் அசெட்ஸ்க்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் 24,000 இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். ஓகேவா? வில் SPV will fund entire 24,000 இந்த எடுத்துட்டு போட நீ நல்லா இருக்குன்னு ஃபண்ட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்போ பிராக்டிகலி இல்லிக்விட் அசெட்ஸ் உடைய வேல்யூ வந்து வேல்யூவேஷனா இருக்குமா இருக்காது? நான் கேட்கிற கேள்வி புரியுதா புரியலையாப்பா? ஏன்பா நீங்க என்ன சொல்றீங்க? இல்லிக்விட் அசெட்ஸ் வந்து 24,000 இருக்கு, கரெக்டா? 24,000 இருக்குன்னு சொல்றீங்க. Will SPV is going to take entire illiquid assets for same amount? Is it practically possible? No. அப்ப அது விட்டுரு. வேற என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லு. ஒரிஜினேட்டர் என்ன வேல்யூக்கு அட்மிட் பண்ணிப்பான்? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. லெஸ் than 24,000 தான் SPV கொடுப்பான். லெஸ் than 24,000 தான் SPV ஜெனரலா அட்மிட் பண்ணுவான். ஓகேவா? இப்போ ஒரிஜினேட்டருக்கு நான் இப்போ ஒன்னு கொடுக்குறேன் பாரு. இப்போ ஒரிஜினேட்டர் வந்து என்ன சொல்றான் எஸ்பிவி கிட்ட? சார் எனக்கு அர்ஜென்ட்டா ஃபண்ட் வேணும். இன்னொரு ப்ராஜெக்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணானா 20,000 இன்வெஸ்ட் பண்ணானா எனக்கு இயர் ஆன் இயர் 5 வருஷம் ப்ராஜெக்ட் சார், அது 5 வருஷம் ப்ராஜெக்ட். இயர் ஆன் இயர் 6,000, 7,000, 8,000, 7,000 and 8,000 இயர் ஆன் இயர் எனக்கு எவ்வளவு சார் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து கேஷ் ஃப்ளோ வரும்? 5 வருஷத்துக்கு இவ்வளவு கேஷ் ஃப்ளோஸ் வரும் சார். இப்போ ஒரு கதையை சொல்றேன். யாரு கதையை சொல்றேன் கேள்வி. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது பாரு. உனக்கு 2 வார்த்தையில கொடுத்துட்டு போயிட்டான். ஓகேவா? ஏன்னா இந்த செக்யூரிட்டைசேஷன் ஆஸ்பெக்ட் தான் வந்து நிறைய டைம் எடுத்துக்கும் தியரிக்கு. அதனால இவ்வளவு டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஒரிஜினேட்டர் வந்து எஸ்பிவி கிட்ட வந்து என்ன சொல்றான்? அசெட்டை கொடுத்துட்டு எனக்கு ஒரு வேல்யூ டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்றான்.
இப்போ எஸ்பிவி கிட்ட போறோம் ஒரிஜினேட்டர், என்ன சொல்றான் சார், இன்னொரு ப்ரொபோசல் வந்திருக்கு, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவைப்படும்? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவைப்படும்? 20,000 தேவைப்படும். அதனால எனக்கு எவ்வளவு வருது கேஷ் ஃப்ளோ சார்? 6,000, 7,000, 8,000, 7,000 and 8,000. No doubt that think that all this இதோட present value தான் இந்த 20,000 எடுத்துக்கோங்க. இதோட present கரெக்டாப்பா? அப்போ இதோட எல்லா present value தான் என்னன்னு சொல்லலாம்? 20,000 சொல்றான். அப்போ minimum expectation value of the originator will be reinvestment opportunity of the other project. Reinvestment opportunity of the other project, which is nothing but present value of future cash flows of the other project discounted at a appropriate discounting rate. Discounted at a appropriate discounting rate. Straight cut value derive பண்ணல valuation க்கு. என்ன சொல்றான்? opportunity forgone எடுக்கறான். சார் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணானா எனக்கு இயர் ஆன் இயர் இவ்வளோ கேஷ் ஃப்ளோ வரும் சார். அதோடைய பிரசன்ட் வேல்யூ தான் என்னவா இருக்கும்? இந்த 20,000. அட்லீஸ்ட் இந்த 20,000 ஆச்சு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் பிச்சை எடுப்பான். யார்கிட்ட? எஸ்பிவி கிட்ட. Now you read the text. என்னங்க? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் இங்க டிரைவ் பண்ணுவாங்க. எவ்வளவு ஃபண்டிங்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க அவன் இஷ்யூ பண்ண முடியும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். வேல்யூ எவ்வளவுன்னு தெரியணும். அந்த ஒரிஜினேட்டருடைய ஆமா அது அவங்களுடைய செட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க டிசைட் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு வந்து வேற அந்த சேம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க டிசைட் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் வேல்யூவர் தான் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் வேல்யூவர் இல்லைன்னா எம்பி தான் பண்ணுவாங்க. மர்ச்சன்ட் பேங்கர் தான் பண்ணுவாங்க. ஓகே, சிஆர் படிங்க, நல்லா படிங்க. கொட்டை எழுத்துல போட்டிருப்பான் பாரு. ஃப்ரம் ஒரிஜினேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்க பொறுத்த வரைக்கும் ஒரிஜினேட்டர் யாருப்பா? என்னப்பா இருக்கும்? பல்க் அமௌண்ட். கரெக்டா? கேன் பி பிரைஸ்ட் அட் ரேட் அட் விச் த ஒரிஜினேட்டர் ஹேஸ் டு இன்கர் அண்ட் அவுட்ஃப்ளோ. என்னப்பா அவுட்ஃப்ளோ நம்ம கொஸ்டின்ல? இன்னொரு ப்ராஜெக்ட்ல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இனிஷியல் கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளவு நம்ம கொஸ்டின்ல? 20,000. ஓகே, and if that outflow can be amortized over a period of time by investing the amount raised through securitization. ஒன்னும் சொல்ல சார், நான் அந்த கேஷ் அவுட்ஃப்ளோவை நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணானா எனக்கு வருஷம் எனக்கு என்ன ஆகும்? கேஷ் ஃப்ளோஸ் வரும். அதோட பிரசன்ட் வேல்யூ தான் என்னன்றான்? அமார்டைசேஷன் ஆஸ்பெக்ட்ன்றான். ஓகே, at an appropriate discounting rate. Okay, that will be my value அப்படிங்கிறான். nothing but present value of reinvestment aspect. எங்கப்பா போயிட்டேன் நானு? Is it done with originator? எழுதுப்பா. என்னப்பா ஆகும்? இல்ல, உன்னோட டெக்ஸ்ட்ல இருக்கிறத அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லைன்னா உனக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோ. ஆனா உன்னோட டெக்ஸ்ட்ல இருக்கிறத நீ ரீப்ரொடியூஸ் பண்ணு. ஓகே, சிஆர் என்னப்பா எழுதுவீங்க? the value of securitization in யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலப்பா? originator point of view will be என்னப்பா? இப்படி எழுதிக்கோ. initial outflow of what? of alternative investment. which in turn will be equals to என்னப்பா? present value என்ன எழுதலாம்? amortized value எழுதலாமா? amortized value or
present value of என்னப்பா என்னப்பா சொல்லுப்பா present value of cash flow from alternative investment from alternative investment ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா ஏன்பா தம்பி நீ இருக்கியா இல்லையாப்பா லைன்ல எஸ் சார். டன் எழுதியாச்சாப்பா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உனக்கு ப்ரெசென்ட் வேல்யூ சாப்டர்ஸ் ஈஸிப்பா ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நொங்க எடுத்துரும் சரியா ரொம்ப ஒரு கிரே ஏரியாப்பா ஓகே எழுதியாச்சாப்பா இப்போ வேல்யூவேஷன் யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முடிச்சிட்டீங்க இப்போ யார் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரணும் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாங்க value of SP securitization papers value of உங்க புக்ல என்ன கொடுத்திருக்கேன் value of securitized instruments in whose point of view investor point of view சொல்ற தம்பி சார் இப்போ 20000 ரூபாய் நீ டிசைட் பண்ணி கொடுத்துறடா ஓகேவா இன்வெஸ்டர் பிளைண்டா கொடுத்துருவானா இல்ல நான் அனலைஸ் பண்ணுவானா இன்வெஸ்டர் பிளைண்டா கொடுத்துருவானா இல்ல அனலைஸ் பண்ணுவானா அனலைஸ் பண்ணுவான் எப்படி அனலைஸ் பண்ணுவான் இங்க பாரு நல்லா பாருங்க இங்க பாரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணானா இன்வெஸ்டருக்கு என்ன கிடைக்கும் டெட் தான் என்ன கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இன்னொன்னு என்ன பிரின்சிபல் ரீபேமெண்ட் கரெக்டா Can I say it is said to be your cash flows of the investor? Can I say it is said to be cash flow of the investor? Agree பண்றியா சரி ரெண்டாவது டிஸ்கவுண்டிங் ரேட் என்னது டிஸ்கவுண்டிங் ரேட் ஓய் மா என்னம்மா கொட்டாய் விட்டுட்டியாமா டிஸ்கவுண்டிங் ரேட் சொல்லுப்பா டிஸ்கவுண்டிங் ரேட் ரிஸ்க் ஃப்ரீ டிஸ்கவுண்டிங் ரேட்டா இருக்குமா இல்ல ரிஸ்கி டிஸ்கவுண்டிங் ரேட்டா இருக்குமா இப்ப நான் கேட்கிற கேள்வி புரியுதா ஏன்பா டவுட்டே கிடையாதுப்பா இங்க இன்வெஸ்டர் என்ன பண்ணுவானா வரக்கூடிய கேஷ் ஃப்ளோஸை டிஸ்கவுண்ட் பண்ணி பிரசன்ட் வேல்யூ என்ன வருதோ அதுக்கு தான் என்ன பண்ணுவான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் கரெக்டா சார் என்ன சார் சொல்றீங்க சார் இப்போ இந்த எஸ்பிவி வந்து என்ன சொல்றானா சார் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோடைய விலை வந்து 1000 ரூபீஸ்ங்கிறான் ஓகேவா அப்போ வருஷம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் பிரின்சிபல் ரீபேமெண்ட் கொடுக்குறேன்றான் இப்போ இவன் என்ன பண்றான் இன்வெஸ்டர் கூட ஓடி போய் ரூம்ல உட்காந்துட்டு பாண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு என்ன பண்றான்னா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸை கால்குலேட் பண்றான் கரெக்டாப்பா வேல்யூ ஆஃப் பாண்ட் என்னப்பா வேல்யூ ஆஃப் பாண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் ஆமாவா இல்லையாப்பா ஆமாவா இப்ப கால்குலேட் பண்றான் கால்குலேட் பண்ணானா இவன் சொல்றது பார்த்தனா 800 தான் வருது சொல்லு ஓவர் பிரைஸ்டா இல்ல அண்டர் பிரைஸ்டா ஓவர் பிரைஸ் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுவானா பண்ண மாட்டான் என்ன கேட்பான் 800 காட்டில கம்மியாவே நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன்ப்பா புரியுதா அப்போ இன்வெஸ்டரோட வேல்யூவேஷன் என்னவா இருக்கும் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் ஃப்ரம் தட் பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் சரி பிரசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணனும் என்ன வேணும் கேஷ் ஃப்ளோ வேணும் கேஷ் ஃப்ளோ உனக்கு சொல்லிடுவான் கூப்பன் ரேட் அவனே கொடுத்துருவான் செகண்ட் என்ன தெரியணும் டிஸ்கவுண்டிங் ரேட் வாட் வில் பி தி டிஸ்கவுண்டிங் ரேட் வாட் வில் ஐஆர்ஆர் விட்டுரு ஐஆர்ஆர் செகண்டரி ஓகேவா வாட் வில் பி தி டிஸ்கவுண்டிங் ரேட் அதுதான் கொடுக்கல இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்வெஸ்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஓகேவா அவனுக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன் வருதோ அதை வந்து என்ன கன்சிடர் பண்ணுவான் டிஸ்கவுண்டிங் ரேட்டா கன்சிடர் பண்ணுவான்
புரியுது என்ன சொல்றேன்றது? சோ நோ டவுட் தட் அந்த டிஸ்கவுண்டிங் ரேட் எப்படி இருக்கும்? அந்த டிஸ்கவுண்டிங் ரேட் யாரை கம்பேர் பண்றப்ப அதிகமா இருக்கும்? ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை காட்டிலும் கம்மி அதிகமா இருக்கும். கரெக்டா? ஏன் ஏன் சார் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டே எனக்கு 6% கொடுக்குறான் சார், அதை காட்டிலும் அதிகமா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். என்ன ரிஸ்கியா இல்ல ரிஸ்க் லெஸ்ஸா? செக்யூரிடைஸ்டு பேப்பர்ஸ் ஹைலி ரிஸ்கி. ஓகே, highly risky. So the discounting rate will be appropriate discounting rate. No doubt that it will be more than இருப்பா எழுதாதீங்க, நான் சொல்றேன். it will be more than எப்படிப்பா? ரிஸ்க் ஃப்ரீ ரேட். கூப்பன் ரேட் ஆர்எஃப் காட்டில அதிகமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். டிஸ்கவுண்டிங் ரேட் எப்படி இருக்கும்? ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை காட்டி இங்க ஈல்ட் ரேட்னு கொடுத்துருப்பான். ஓகேவா? ஈல்ட் ரேட் யார் பப்ளிஷ் பண்ணுவாங்க? ஆர்பிஐ. இப்போ ஆர்பிஐ வெப்சைட்ல பாருங்க, மார்க்கெட் ரேட்னு ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து நிற்கும் 5 வருஷம் மெச்சூரிட்டி இருக்கிற பாண்டு எவ்வளோ, 10 இயர்ஸ் மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய பாண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். ஃபைன். இப்போ எடுப்பா, புக்ல கொடுத்துருப்பான் பாருப்பா. இதுக்கு வசனம் எழுதுற முதல்ல புக்ல இருக்கிறது படி, முதல்ல அது தெரியணும்ல. இதெல்லாம் உன்னோட எக்ஸாக்ட் மெட்டீரியல் டெக்ஸ்ட் பா, இது மெட்டீரியல் டெக்ஸ்ட் இது. ஓகே பாருப்பா. ஃப்ரம் இன்வெஸ்டர் ஆங்கிள் செக்யூரிட்டி பிரைஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் பை என்னப்பா போட்டிருக்கிறான்? டிஸ்கவுண்டிங் பெஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் யூசிங் ஏ ரேட் ஆஃப் ஈல்டு டு மெச்சூரிட்டி ஆஃப் த செக்யூரிட்டி. ஈல்டு டு மெச்சூரிட்டினா யாரு? YTM யாரு? IRR. YTM யாரு? IRR. புரியுது என்ன சொல்றேன்றது? ஆஃப் கம்பேரபிள் செக்யூரிட்டி வித், அதோட அந்த செக்யூரிட்டி இல்ல, கம்பேரபிள் செக்யூரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரெடிட் குவாலிட்டி அண்ட் ஆவரேஜ் லைஃப் ஆஃப் த செக்யூரிட்டிஸ். தட் இஸ் நத்திங் பட் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன செக்யூரிட்டி ஈல்டு கொடுக்குதோ அதை நான் என்ன பண்ணுவேன்? டிஸ்கவுண்டிங் ரேட் ஆகும். இல்லைன்னா நான் இதுக்கு வர மாட்டேன், நான் அதுக்கு போயிட போறேன். பெட்டரா இருந்துச்சுன்னா நான் அதுக்கு போறேன். அந்த ஈல்டு எப்படி எடுக்கலாம்? அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறான் பாரு. இட் இஸ் பை ரெஃபரிங் ஈல்டு கர்வ் அவைலபிள் ஃபார் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். என்ன பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் தான் இருக்கும். ஆர்பிஐ இஷ்யூ பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் தான் இருக்கும். ஓகே, என்னப்பா எழுதலாம் சொல்லுப்பா? வேல்யூ in your point of view, investors angle is equals to சொல்லு present value of future cash flows discounted at appropriate discounting rate. கரெக்டா? இந்த appropriate discounting rate என்ன? appropriate discounting rate ADR போடுற. appropriate discounting rate is nothing but YTM of other alternative investment. No doubt that it will be more than what? Risk free. It will be more than what? Risk. Done. கஷ்டமான ஏரியாலாம் முடிஞ்சதுப்பா. இன்னைக்கு டோசேஜ் அவ்வளவுதான். ஓகே, பிளாக் செயின், அதுக்கப்புறம் அந்த டோக்கனைசேஷன் எல்லாமே உன்னுடைய டெக்ஸ்ட்லயே பார்த்துக்கோ. கொஸ்டின் 10 and 11, 10, 11, 12. ஓகேவா? இது எல்லாமே நீங்க எங்க பார்த்துக்கோங்க? டெக்ஸ்ட்லயே பார்த்துக்கோங்க. என்ன சொல்லி இருக்கிறேனோ அது அவ்வளவுதான் இருக்கு உன்னோட ஸ்டடி மெட்டீரியல். ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணீங்கன்னாவே புரியும் உங்களுக்கு. டன். செக்யூரிட்டைசேஷன் ப்ராசஸ் நீ நினைக்கிற புரியுது ஈஸின்ட்டு, பட் இவ்வளோ இருக்குது. ஓகே, சம்ஸ் கேட்டான்னு வச்சுக்கோ, துண்டக்கான துணியக்காடான்னு ஓடிடுவேன் நீ செக்யூரிட்டைசேஷன்ல. ஓகேவா? அதனால தான் கேட்காம இருக்கிறானுங்க. என்னது புரியலப்பா? சாய்ஸ்ல கேட்க மாட்டான், கவலைப்படாது, கேட்க மாட்டான். இன்னும் இவங்களுக்கே இல்லை, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்க்கே இன்னும் கேஸ் ஸ்டடிஸ் வரல. ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஏன்பா அது எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா வண்டவாளம் தெரிஞ்சிரும்ப்பா, புட்டுன்னு வச்சிருவானுங்க. there is a person called தாமோதரன். ஓகே, சிட்டிங் இன் US யூனிவர்சிட்டியில உட்காந்துட்டு ஒரு மனுஷன் ஜொமேட்டோ அங்க உட்காந்து பார்த்துட்டு ஆப் அடிச்சாரு.
ஓகேவா? ஃபைன், டன். லாஸ்ட் கொஸ்டின் பா, கொஸ்டின் நம்பர் 9, risks in securitization process. risks in securitization process. சொல்லுப்பா, என்னப்பா மிகப்பெரிய ரிஸ்க்? டிஃபால்ட் ரிஸ்க், தட் இஸ் known as counterparty risk. risk of bankruptcy யாரு? ஒரிஜினேட்டர். ஒரிஜினேட்டரும் bankruptcy ஆகலாம், ஆப்ளைஜரும் bankruptcy ஆகலாம். கரெக்டா? ரெண்டு பேருமே bankruptcy ஆகும். கரெக்டாப்பா? ஒரிஜினேட்டரும் bankruptcy ஆகலாம்ப்பா. கரெக்டா? போய் அவங்ககிட்டயும் கேட்க முடியல, இல்லைன்னா யாரும் bankruptcy ஆகலாம். ஆப்ளைஜர் bankruptcy ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. லீகல் ரிஸ்க், ஏன்பா ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் இல்லைன்னா ஸ்ட்ரக்சர்ட் லாஸ் ஏதாச்சும் இருக்காப்பா செக்யூரிட்டைசேஷனுக்கு? அதுதான் ப்ராப்ளம்னு படித்தேன், அதுதான் ரிஸ்காகவும் இருக்கு. லீகல் ரிஸ்க். ஓனர்ஷிப் யார் கொண்டாடுவாங்க? எஸ்பிவி கொண்டாடணுமா இல்லிக்விட் அசெட்ஸ்க்கு? பேங்க் கொண்டாடணுமா? இன்வெஸ்டர் கொண்டாடணுமா? அதை பத்தியும் சொல்லல. ஓகேவா? ரெக்கவரி ஆஸ்பெக்ட்ஸ்ல இன்னும் இம்ப்ரூவைஸ் ஆக வேண்டியது இருக்குது, இதெல்லாம் இருக்கு. தட்ஸ் வாட் யுவர் லீகல் ரிஸ்க் இஸ் ஸ்பீக்கிங். செக்யூரிட்டைசேஷன் இஸ் ஏ எவாலுவேயிங் ஏரியா இன் இந்தியா. இன்னும் டெவலப்ட் ஆகல, டெவலப் ஆயிட்டு இருக்குது. அதனால தான் செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கமுக்கமா இருக்குதுப்பா. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஓகேவா? இது எல்லாமே கமுக்கமா இருக்குது. ஓகேவா? பெட்டர் யூ கேன் கோ ஃபார் பிசினஸ் ட்ரஸ்ட் ஆர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அது பார்க்கணும், அது ஓப்பன் எண்டட் ஸ்கீம். நான் வர்றப்ப சொல்றேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வர்றப்ப சொல்றேன், டோன்ட் பாதர். பவர் கிரிட் கேள்விப்பட்டிருக்கியப்பா? பவர் கிரிட், they have real estate investment trust. Okay. Counterparty risk ne napa, risk of bankruptcy, that point you note. Legal risk புது கான்செப்ட் இப்போதான் எவால்வ் ஆயிட்டு இருக்குது. கரெக்டான லாஸ் கிடையாது. ஓகே, no loss, no adequate loss is available since securitization is a evaluing area. ஓகேவாப்பா? எஸ் எஸ். பாருப்பா, மார்க்கெட் ரிஸ்க பாருப்பா, ரொம்ப லாங் ஷாட் பா. இது என்னன்னு சொல்றான் பாரு. ஏன்பா மேக்ரோ எக்கனாமிக் ரிஸ்க்னா என்னன்னு பாருப்பா. இங்க பாரு, கோவிட் வந்துச்சாப்பா? அந்த டைம்ல திங்க் பண்ணி பாரு, இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க? எஸ்பிவில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. எஸ்பிவி என்ன பண்ணணும்? இல்லிக்விட் அசெட்ஸ் என்ன பண்ணணும்? ரியலைஸ் பண்ணணும். ஆனா அந்த டைம்ல ரியலைசேஷன் ஆஸ்பெக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. தட் இஸ் யுவர் மேக்ரோ எக்கனாமிக் ரிஸ்க். தட் இஸ் யுவர் மேக்ரோ எக்கனாமிக் ரிஸ்க். இல்ல இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு சொல்லலாம். என்ன சார், இண்டஸ்ட்ரியே டவுன்ஃபாலா இருக்கு, அப்போ ஆப்ளைஜர்னால பே பண்ண முடியுமா? பே பண்ண முடியாது. ஆல் தீஸ் ரிஸ்க்ஸ் ஆர் செட் டு பி known as macroeconomic risk. Macroeconomic factors as well as industry downturns. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் மார்க்கெட் ரிஸ்க் எழுதிட்டியாப்பா? மார்க்கெட் ரிஸ்க் கீழ மேக்ரோ எக்கனாமிக் ரிஸ்க் நம்பர் 1. நம்பர் 2 ப்ரீபேமெண்ட் ரிஸ்க். இதுல என்ன சார் இருக்கு? சீக்கிரமா பே பண்ணிட்டா நல்லது தானே சார்? கரெக்டா? சரி, இப்போ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போடுறவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? பிக்ஸ்டு இன்கம் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. கரெக்டா? கொண்டு போய் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? கொண்டு போய் பிடிசில போடுவான். பிடிசினா என்ன? பாஸ் த்ரூ சர்டிபிகேட்ஸ். அவன் என்ன பண்ணுவான்? 2 வருஷத்துக்கு அவன் போட்டிருப்பான், ஆனா 2 மாசத்துலயே ஃபண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணிட்டு என்ன கொடுத்துருவான்? யார்கிட்ட? இன்வெஸ்டர்ஸ் கிட்ட. அவனுக்கு பணத்தை வாங்கி என்ன பண்ணணும்னு தெரியாது. புரியுதா? அப்போ ப்ரீபேமெண்ட்லயும் ரிஸ்க் இருக்கா? ரிஸ்க் இருக்கு. தட்ஸ் வை பேங்க்ல போய் லோன்ல வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணனா என்ன சார்ஜஸ் போடுவான்? ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் போடுறான். ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் போடுறான். என்ன டே, நான் உன்னை வச்சு என்ன பண்ணலான் இருந்தேன்? பலியாடாக்கலான் இருந்தேன். நீ என்னன்னா ஸ்மார்ட்டா என்ன பண்ணிட்ட? கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்ட. இப்ப அந்த பணத்தை கொண்டு போய் நான் எங்கடா போடுறது? அதுக்கு என்ன பண்ணுவான்? ஒரு சார்ஜஸ் போடுவான். அதான் யாரு? பேங்கர்ஸ். ஓகே, சேம் கான்செப்ட், ப்ரீபேமெண்ட் ரிஸ்க். ஓகேவா சார்? என்ன சார் திருமண பக்கம்லாம் ரிஸ்க் இருக்கு, என்ன பண்றது? வாழ்க்கையே ரிஸ்க் தான்ப்பா. ஃபைன். நெக்ஸ்ட்
ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் பாருப்பா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். ஏன்பா ஃபிக்ஸ்டு கூப்பன் ரேட் வச்சிருந்தானா பிரச்சனை இல்லப்பா, ஃப்ளோட்டிங் கூப்பன் ரேட் வச்சிருந்தானதான்ப்பா இந்த இஷ்யூஸ் வரும். புரியுது என்ன சொல்றேன்றது? டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீ வச்சிருந்தானா பெரும்பாலும் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்ல தான் ஆப்ளிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. எஸ்பிபி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எப்படி கொடுக்குறாங்க, நான் ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறேன். இன்கேஸ் ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா ரெஃபரன்ஸ் ரேட்னு சொல்லக்கூடிய மார்க்கெட் ரேட் என்னவாயிட்டு இருக்கும், ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்கேஸ் மார்க்கெட் ரேட் வந்து அதிகமா போச்சுன்னா இன்வெஸ்டர்ஸோட எக்ஸ்பெக்டன்சி என்னவாகும், மார்க்கெட்ல எனக்கு அவ்வளவு கொடுக்குறாங்க, நீ எனக்கு அதிகமா கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க. That is known as interest rate risk. It is happening only when there is a floating interest rate is followed. Fixed interest rate அது பேசவே முடியாது. Done. அந்த கொஸ்டின் நம்பர் 9 கிட்ட இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் வேற, ப்ராப்ளம்ஸ் வேற. நீ பாட்டுக்கு நீ மாத்தி எழுதி வச்சுட்டு வந்துடாது. அதிபுத்திசாலித்தனமா ப்ராப்ளம்ஸும் ரிஸ்க் கேட்டா ரெண்டுமே எழுதி வச்சுட்டு வந்துடாது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அதெல்லாம் நாங்களும் பண்ணியிருக்கிறோம்ப்பா. எஸ், இன்கேஸ் என்னன்னு தெரியலனா போனா போட்டு இன்னொரு பேஜ் சொல்லிட்டு காசா பண்ணமாப்பா எழுதி வச்சுட்டு வா, அவன் பார்த்து அவன் மார்க் போடட்டும். கரெக்டாப்பா? தப்பா கரெக்டா? அது கரெக்ட் தான். என்ன தப்பு இருக்க போகுது சார்? எனக்கு ரெண்டு ஆடிட்டிங்க்கு இது யூஸ் ஆகும், ஆடிட்டிங்க்கு இது யூஸ் ஆகும். என்ன எழுது ரெண்டு இருக்குது, நான் எதை எழுதுன்னு தெரியலனா ரெண்டையுமே எழுதி வச்சுட்டு வா, ரெண்டுமே எழுதி வச்சுட்டு வா. ஏன்பா என்ன ஆனாலும் அந்த 30 பேஜ் நீ ஃபில் பண்ணிடுவ, 30 பேஜ் நீ ஃபில் பண்ணிடுவ, ஃபில் பண்ணி வச்சுட்டு வா. என்ன ஆக போகுது, என்ன ஆக போகுது? 3 மணி நேரத்துல தியரி பேப்பர்னா நீ பாட்டுக்கு நீ ஈஸியா முடிச்சிருவ. கரெக்டா? சார் இதுவா அதுவான்னு தெரியல, ஃபேக்டர்ஸ்னு ஒன்னு இருக்குது, இன்னொன்னு ஃபீச்சர்ஸ்னு ஒன்னு இருக்குது, நான் எது சரி ரெண்டுமே எழுதி வச்சுட்டு வா. ஓகேவா? ரெண்டுமே எழுதி வச்சுட்டு வா, பாப்பா மார்க் அப்போ இருக்க மார்க் இருக்கு போடட்டும். எஸ், டேக் a break, come back by 4:25. Okay, I will be starting chapter number 2 and there is one thing called startup financing. Startup finance பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, இன்னும் அதெல்லாம் காமெடி இருக்குது, இனிமேல் காமெடி தான்ப்பா. ஓகே, எஸ், come back. 10 and 11 you read by yourself. blockchain எடுத்துட்டேன், டோக்கனைசேஷன் எடுத்துட்டேன், டெக்ஸ்ட் என்ன இருக்குதோ அது ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு போய்க்கோங்க, அது ஈஸியா தான் இருக்கு. ஓகே, எஸ். ஏன்பா நான் ஒன்றும் பண்ணல, எல்லாம் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஃபாண்ட்டை சின்னசாக்கிட்டேன், அவ்வளோதான். கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு. ஓகே, வேற எதுவும் பண்ணல. உன்னோட ஸ்டடி மெட்டீரியல் என்ன இருக்குதோ அது அப்படியே இருக்கு, ஃபாண்ட்டை சின்னசாக்கிட்டு ஹைலைட் பண்ணிட்ட பாயிண்ட்ஸ். ஓகே, நீ எப்படி பண்ணவன்னு எனக்கு தெரியாதாடா தம்பி. பிளாக்மெயிலிங்.